சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரீஸ் மற்றும் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக பல உதவிகளை செய்து வரும் உங்கள் அன்பு சகோதரர் பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன் அவர்கள் முற்றிலும் பார்வையற்றவர். அரசு விதிமுறைகளின்படி நடத்தப்படுகிற இந்த ஊழியத்திற்காக உங்கள் உதாரத்துவமான உதவிக்கரங்களை தாருங்கள். எங்கள் ஊழியங்களில் நடைபெறுகிற ஆவிக்குரிய கன்வென்ஷன்கள், வீட்டு கூட்டங்கள், அழைக்கின்ற சபையில் தேவ செய்திகளின் மூலமாக கிடைக்கும் உதாரத்துவமான காணிக்கைகளால் இந்த ஊழியங்கள் நடைபெறுகின்றன. உங்கள் சபை கூட்டங்களுக்கும் வீட்டு கூட்டங்களுக்கும் ஜெபங்களுக்கும் போதகரை தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கள். பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், செல் 9360383940. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் கூட நம்மளுடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்ப்பதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலும் நாம் கூடி வந்திருக்கிறோம். எத்தனை கிருபை, எத்தனை இரக்கம், எத்தனை தயவு அவர் செய்திருக்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்கும்போது உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா கடந்த நாட்களை நாம் நினைத்து பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும் மழையினால் சேதம், தீயினால் சேதம், காற்றினால் சேதம், இவை மூன்றும் கர்த்தர் உருவாக்கினதுதான். ஆனால் மூன்றிலும் சேதங்களை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அவரை நம்பி இருக்கிற நமக்கு இந்த ஓய்வு நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால் கொஞ்ச நேரம் அவரை மகிமைப்படுத்தும் விதமாக ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து, நன்றி பலிகளை ஏறெடுத்து இந்த ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். அவரை நாம் துதிக்க போகிறோம். துதிகளிலே அவர் ரொம்ப 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 பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். துதிகளில் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அப்படியே நம்முடைய ஆலயத்தை வாசம் பண்ணும்படியாய் அவர் இருக்கிறவராக இருக்கிறபடினால், அவர் ஆதியும் அந்தமும் ஆனபடியினால், அவர் அல்பாவும் மேகாவும் ஆனபடியினால் அவரை கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து இருக்கின்ற இடங்களில் அப்படியே ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஸ்தோத்திரம் செலுத்துகிறவன் அவரை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனை மகிமைப்படுத்துவதற்கல்ல, மனிதனை கனப்படுத்துவதற்கல்ல. அப்படியே நாம கனப்படுத்தினால் கூட சூழ்நிலைகள் மாறும்போது சில நேரங்களிலே சில மனிதர்கள் நம்மை கண்டுகொள்ளாமல் போய்விடுவார்கள். ஆனால் கர்த்தரை கனப்படுத்துவதற்காக, கர்த்தரை ஆராதிப்பதற்காக நீங்கள் கூடி வந்திருக்கிறபடினால் இந்த காலையிலே அவருடைய கிருபை துதிக்கின்ற வேளையிலே உங்கள் வீடுகளிலே வரும், உங்கள் சபை, உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வாரத்தில் வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. வனாதி வானங்களை படைத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நித்தம் நடத்துகிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எங்கள் மீதும் நினைவாய் இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கும் போது எங்களுடைய உதடுகளின் பலிகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே தொடர்ந்து துதிக்க நீர் கிருபை தருகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எங்கள் ஊழியங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எங்கள் ஆலயங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அநேக இடங்களில் பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே இந்த ஊழியத்திலே நீர் இப்பொழுதும் பிரசன்னராய் கொண்டிருக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அப்பா இயேசுவே என்று கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் இறங்கி கொண்டிருக்கிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்வேன் என்று சொல்லி இருக்கிற வேத வசனத்தின்படி ஆண்டவரே இந்த காலை வேளையிலும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு ஆறுதலாய் இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இப்பொழுதும் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் எங்கள் மத்தியிலே கடந்து வர போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த, உம்மை கனப்படுத்த, எங்கள் பலகீனங்களை மாற்ற போகிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே இந்த உலகத்தை, உங்களை, யாரையும், எந்த மனித சூழ்நிலைகளையும் பார்க்க முடியாத என்னை கூட பயன்படுத்துகிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இப்பொழுதும் அப்பா பதாவே என்று அழைக்கிற புத்திர சிறுகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிற நாங்கள் இந்த ஓய்வு நாளிலே பரிசுத்த ஆராதனையிலே பங்கு கொள்ள நீர் கொடுத்த சிலாக்கியங்கள் பாக்கியத்திற்காக
ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எத்தனையோ பேருக்கு இல்லை சுவாமி, ஆனாலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் உம்முடைய வேத வசனத்தின்படி நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் உம்முடைய சுத்த கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறதுபடி உம்முடைய கிருபைக்குள்ளாக ஆண்டவரே எங்களை நீர் கொடுத்திருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இப்பொழுதும் தகப்பனே எங்கள் மத்தியிலே கடந்து வாரும், எங்கள் மத்தியிலே கடந்து வாரும் அப்பா, எங்கள் மத்தியிலே கடந்து வாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆஹாம் அல்லேலூயாம் ஆஹாம் அல்லேலூயாம் ஆஹாம் அல்லேலூயாம் ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, சர்வ சிருஷ்டிகளையும் காக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வாரத்திலும் கூட இந்த நாளிலும் கூட ஓய்வு நாளிலே உம்மை துதிக்க, உம்மை போற்றி புகழ எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியங்கள் பாக்கியங்களுக்காக நமக்கு கோடான கோடி நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் அப்பா. நாளிலும் கூட பாடல் வேலையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், சங்கீத பகுதியை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், அறிவிப்பு பகுதியை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆளுகை செய்கிற ஆவியானவராய் இந்த இடத்துல உடைய பிரசன்னம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னோடு சேர்ந்து இந்த ஊழியங்களை நிறைவேற்ற யாரெல்லாம் ஒத்துழைக்கிறாங்களோ, யாரெல்லாம் உடைய சமூகத்தில் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்களுக்கும் கூட இந்த ஆராதனை ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க நீர் கிருபை செய்யும். தொடர்ந்து ஆண்டவரே, இப்போது இருக்கிற மனமகிழ்ச்சி, சமாதானம், இந்த ஆராதனையை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நிறைவு செய்யும் போதும் இதே கிருபை, இதே இரக்கம் இருக்கிறது என்று சொல்லி உம்மை துதிக்க, தோத்தரிக்க நீங்க கிருபை செய்யுங்க. தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கால வேளையிலும் கூட நாம சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருக்கிற தேவன் இந்த நாளிலும் கூட நம்மை நடத்துவார். எல்லாருக்கும் தெரிந்த சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நிச்சயமா இந்த பாடல் தெரியாதவங்க, கேட்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு அழகான பாடல், துதித்து பாடிட பாத்திரனே தூயவர் இயேசுவின் நாமம் அதில். நிச்சயமா அற்புதமே அவர் நடத்துதலே என்று சொல்லி நாம் கூப்பிடும்போது அதே அற்புதத்தை, அதே அதிசயத்தை ஆனந்தமாய் இந்த காலை வேளையில் ஆராதிக்கிற உங்களுக்கும் தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இசை கொடுக்கிறதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க. கைகளை தட்டி நாம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். தொடர்ந்து எங்களோடு இடைபடுங்கள். இந்த ஆராதனையில் தெரியலைன்னா கூட ஒரு முறை கேட்கும் போது மறுமுறை பாடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. எஸ், எடுத்துங்க. Thank you Lord. Thank you Lord. இயேசுவே. Yes. Yes. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவர் இயேசுவின் நாமமதே. பாடுங்க. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவர் இயேசுவின் நாமமதில் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும். ஆமென். தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா. கடந்த நாட்களிலே நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிறார் என்பதை யாராலுமே மறுக்க முடியாத ஒன்று, மாற்ற முடியாத ஒன்று. ஏனென்றால் அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அதன்படி நம்மை காப்பாற்றி இருக்கிறார். படுமா? எஸ் லார்ட் ஜீசஸ். Thank you Lord.
இயேசுவே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். Yes Lord Jesus. ஒரு அருமையான பாடல், பழைய பாடல். அவருடைய கிருபை நமக்கு இன்னைக்கும் இல்லைன்னா நம்ம விழுந்து போயிருப்போம். இந்த ஆலயத்திற்கு வந்திருக்க முடியாது, ஊழியங்களை நடத்த முடியாது, குடும்பங்களை நடத்த முடியாது. அதனால பாடுங்க, நல்ல பாட்டு தானே, பழைய பாட்டு தானே, பாடுங்க. Yes, thank you Lord. Amen. Hallelujah. எடுத்துங்க. அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். Yes Lord Jesus. எத்தனை அக்கினி காரியங்களை நாம நாட்களில் தொலைக்காட்சியில பார்க்கிறோம். ஆனால் நம் கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறபடினாலே தான் அழிந்து போகாமல் இருக்கிறோம். உண்மையான ஒரு வார்த்தை. எல்லா தேசங்களிலே தீ விபத்துக்களை நாம கேள்விப்படுறோம். அதனால இந்த கால வேளையில நாம் பாடுவோமா? Thank you Lord. ஓ, எடுத்துக்க. இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமே சுனமோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமே சுனமோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் ஓ புகழிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். Thank you Lord. Yes Lord. Amen. Thank you Lord. Yes. Thank you Lord. வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவான். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். பாடுங்க. வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவான். வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா
துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கபரேசுவின் நாமமே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நல்ல பாட்டு, பழைய பாட்டு, தொடர்ந்து பாடிக்கிட்டு இருக்கனால கொஞ்சம் கரைச்சலாக இருக்குது. ஆனாலும் அவர் பலத்தில் நம்ம இன்னும் ஒரு பாட்டை, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டை பாட போகிறோம். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாட்டு, கிருபையே கிருபையே கிருபையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் நம்ம தாங்கின கிருபை. உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபை தான் என்னை நடத்துகிறது. இந்த வாழ்க்கையில் நான் ஊழியத்துக்கு வந்து 25 வருஷம் ஆச்சு. எத்தனையோ நபர்கள் வர்றாங்க, எத்தனையோ பேர் போகிறாங்க. ஆனால் அவருடைய கிருபை மட்டும் என்னை விட்டு என்ன செய்யறதில்லை, விலகிறதே இல்லை. அதை நான் ஒவ்வொரு நாளும் உணர முடியும். சில நேரங்களில் பார்ப்பேன், பாக்கெட்டில் ஒன்றுமே இருக்காது, பெரிய பெரிய பிளான் போடுவேன், கர்த்தர் கிருபையாக நடத்துவார். இப்போ பார்த்தீங்களா, வாஞ்சையோடு வரும் என்று நாம் அவரை அழைக்கும் போது அவர் என்ன செய்கிறாரு, கிருபையாய் நம்ம மத்தியில் வந்து அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். நல்ல பாட்டு, நல்ல பாட்டு. கடந்த நாட்களிலே கண்மணி போல் காத்தாரே அப்படின்னு சொல்லி சாதாரணமாக சொல்கிற விஷயம் இல்லை, உண்மையான விஷயம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் என்னை பற்றி, எனக்கு சொந்தமாக காரெல்லாம் கிடையாது, பைக் இருக்குது. அந்த பைக்கில் கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் மதுரை, திண்டுக்கல், தேனி, உசிலம்பட்டி, சிவகங்கை, எல்லா இடமும் கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் பைக்கில் வர்றதை நீங்கள் பார்க்குறீங்க. எது உங்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்குது? கிருபை. அந்த கிருபையை வாஞ்சித்தவர்களாய் இந்த கால வேளையில் இன்னும் அவருடைய கிருபை தேவைங்கிறதுனால சொல்லுமா, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. எல்லாரும் பாடுற மாதிரி எடுத்துக்கங்க. ஹல்லேலூயா. Yes. Thank you, Lord. Yes. Yes. Amen. Yes. Thank you. கிருபை பாருங்க, கிருபை. ஸ்தோத்திரம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. எல்லாரும், உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. எத்தனை முறை பாடி இருக்கீங்க, பாடுங்க. கிருபையே கிருபையே மாறாத காலை வேளையில கிருபையே. உங்க கிருபை, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்கு. எஸ் லார்ட். உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லாத நேரங்களிலே உதவி செய்திருக்கிற கிருபையை பத்தி நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ அதே கிருபை இந்த ஆலயத்தில் சேர்ந்து நானும் பாடும்போது, இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற வேளையில நான் பாடும்போது எனக்கு கடந்து வரும்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா கடந்து வரும். ஏன்னா யார் கேட்டாலும் அவர் கிருபை கொடுக்கிற தேவன். கூப்பிடணும், கூப்பிட்டா கண்டிப்பா பதில் உண்டு. ஹல்லேலூயா. எடுத்துக்கங்க. ஸ்தோத்திரம். Thank you, Lord. Yes.
உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. எந்தெந்த சூழ்நிலையில உடைக்கப்பட்டிருக்கிறீங்களோ நேரத்தில் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, என்னை உருவாக்கிய கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்தக்கூடிய கிருபையை கூப்பிடுங்க. கிருபைதா என்னை தாங்குகின்ற எல்லாரும், உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. கைகளை தட்டி ஹalleluya, thank you Lord, amen, ஸ்தோத்திரம். Yes Lord Jesus, amen, amen, thank you Lord, amen, thank you Jesus. அப்படியே நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு இந்த இசையை கேட்கும்போது. ஏன்னா இசையில் அவ்வளோ ஒரு இன்பம், அதுல தேவன் பிரியப்படுகிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம். சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, எஸ் லார்ட், எஸ் லார்ட், கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. எல்லாரும், உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லாத நேரத்துல உதவி செய்கிற கிருபை நீங்க ருசிங்க, நீங்க அனுபவிக்கணும்னா கேளுங்க, வாயை திறந்து நடத்துவார் கர்த்தர். ஹalleluya, thank you Lord, amen. Oh yes, thank you Lord, yes Lord Jesus. ஒன்றுமில்லா நேரங்கள் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. எல்லாரும், கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. காலை வேளையிலே கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையில எங்களை உயர்த்தி வைத்திருக்கிற கிருபை, உங்க வியாபாரத்துல, உங்க ஊழியத்துல, உங்க செய்கிற என்ன காரியத்துல இருந்தாலும் கீழே விழுந்திருக்க நினைக்கிறீங்களா, அதுல உங்களை உயர்த்தி வைக்கும். பாடுமா? Yes Lord Jesus, thank you, hallelujah. ஊழியத்தின் பாதைகள் எல்லாம்
என்னை உயர்த்தி வைத்த கிருபை. உங்க ஸ்தலத்துல ஆண்டவர் உயர்த்த போறார். ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை. Yes Lord Jesus. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே எல்லாரும் மாறாத நல்ல கிருபையே. இப்ப வேணும். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. இன்னொரு முறை மட்டும் பாடுங்க. கிருபையே கிருபையே. இந்த காலை வேளையில மாறாத. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் வடிக்க ஒரு தடவை சொல்வேன், மனுஷன் மாறி போவார், ஆனால் அவருடைய கிருபை, அவர் வைத்த ஆசீர்வாதங்கள் மாறவே மாற முடியாது, மாறவே மாறாது. ஹல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதித்து விட்டால் எந்த மனுஷனாலும் அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது, குலைத்து போட முடியாது. பிள்ளையாம் கூட சொல்லுவார்ல, தேவன் ஆசீர்வதித்த மனிதர்களை நான் சபிப்பது எப்படி. உண்மையாகவே இந்த பாட்டை பாடும்போதெல்லாம் எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வரும். நான் 13 வருஷம் பாட்டு பாடிக்கிட்டு மைக் செட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருப்பேன். ரொம்ப வேதனையோடு செட் பண்ணுவேன். ஆண்டவரே, இப்படியே என் வாழ்க்கை போயிருமா, என்னுடைய வாழ்க்கையில் இதுதான் திட்டமா அப்படின்னு கேட்பேன். உண்மையாகவே அவருடைய கிருபையை பாருங்க. இப்போ நம்ம பாடுற வரியின் படி அண்ணன் வில்சன் பாடினார் இந்த பாட்டை. அவர் தானே எழுதினாரு. அவர் எப்படி என்ன காரியத்தை வச்சு பாடினார். ஆனால் இது ஒவ்வொரு ஊழியக்காரனும் நினைக்கணும். நிச்சயமா நான் நினைப்பேன், ஊழியத்தின் பாதைகள். அந்த ஒரு ஸ்டான்ஸை மட்டும் திருப்பி எடுங்க பாப்போம், நல்லா இருக்கும் பாருங்க. ஊழியத்தின் பாதைகள் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா. இது உண்மை. 13 வருஷம் அப்படியே ஒரு மூலையில் உட்காந்துருப்பேன். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி ஆம்பிள்ஃபயர் மிக்சர்லாம் இருக்கும். அப்படியே கை வச்சு நோண்டிக்கிட்டு அப்படியே ஒரு பேட் ஒன்று தட்டிக்கிட்டு மைக் வச்சுட்டு அப்படியே பாடிக்கிட்டே இருப்பேன். சந்தோஷம் தான், கர்த்தர் கொடுத்த பணி, அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இதே லெவல் இருக்குமா, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவர் அழகாக நடத்தினார். இன்னைக்கு பார்க்குறீங்க, சர்ச்சு, டிவி, எல்லா மாநிலத்துக்கும் போகிற மினிஸ்ட்ரி. அதான் கிருபை. அதை எப்படி கேட்கணுமா, கிருபையே கிருபையே மாறாது நல்ல கிருபையே. சில நேரம் பாட முடியாமல் இருக்கும், தொண்டை பிடிக்க, நான் எதையுமே பார்க்க மாட்டேன். அவர் கிருபை இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பேன். அந்த நாள் ஊழியத்தை நிச்சயமா நல்ல முறையில் நிறைவேற்றி இருப்பேன். இந்த ஆராதனையில் கூட அந்த கிருபை உங்களுக்கு வேணும்னா இன்னொரு பாட்டு பாட போகிறோம். பழைய பாட்டு. உதவி வரும் கன்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஏன்னா கன்மலையின் வெடிப்பிலிருந்து அன்னைக்கு என்ன கொடுத்தார் ஆண்டவர், தண்ணீர் கொடுத்தார். அந்த கன்மலையை நம்ம இப்ப நோக்கி பார்த்தா, இப்போ யார் யார் எங்களோடு சேர்ந்து பாடுறீங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய உதவி வரப்போகுது. ஆண்டவர் உங்களை கீழே இருப்பதற்கு அழைக்கல, மேல உயர்த்தி வைப்பதற்கு அழைக்கிறார். அல்லேலூயா, ஆமென். எல்லாம் ஒரு பாட்டு கூட பழைய காலத்துல பாடுவாங்க, உம்மால் மட்டுமாகும், உம்மால் மட்டுமாகும். அதுல ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஓரத்தில் இருந்த என்ன உயரத்தில் வைத்து நிற்க உம்மால் மட்டுமாகும், உம்மால் மட்டும் முடியும். நல்லா இருக்கும் அந்த பாட்டு. இந்த மாதிரி நீங்க கேட்டா தான் எதுவுமே கிடைக்கும். உங்க வீட்டில் கேட்டா தானே உங்க மனைவி உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு தராங்க, அப்படிதானையா? உங்க கணவன் கேட்டா தானே நீங்க ஏதாவது பண்றீங்க. இது மாதிரி கடவுள் எவ்வளவு நல்லவராக வல்லவராக போதுமானவராக இருக்கிறார். அவர் எல்லாருக்கும் எல்லா சமயத்திலும் கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும், கிருபையை வாஞ்சிக்கணும். உதவி வருகிறது கன்மலை மாத்திரம்தான். அந்த கன்மலை கிறிஸ்து என்பதை அறிந்து நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். பாடுற ஸ்டைல்ல, பாடுற ஸ்கேல்ல எடுத்துக்கங்க பாப்போம். ஹல்லேலூயா, பாடுங்க, தைரியமா பாடுங்க. வெரி குட், தேங்க் யூ லார்ட், சூப்பர், ஸ்தோத்திரம்.
எஸ் எஸ். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். பாடுங்க. வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். எல்லாரும் வாய் திறந்து. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். காலை வேளையில வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். சந்தோஷமா. இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டான். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஒரு முறை. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அப்படியே அவரை நோக்கி பாருங்களேன். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப் கிடைக்க போகுது. நீங்க எதிர்பார்க்காத ஒரு ஹெல்ப் இந்த ஆராதனை முடிச்சு போகும்போது நீங்க பார்க்க போறீங்க. இல்ல பிரதர், இதெல்லாம் மாசம் மாசம் சொல்றது, வார வாரம் சொல்றது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் அப்படிதாங்க. ஒவ்வொரு மாசமும் இந்த மாசம் நடத்துனீங்க, இனியும் நடத்துவீங்கிற நம்பிக்கையோடு ஓடும்போது தான் ஒவ்வொரு மாதங்களையும் ஒவ்வொரு வாரங்களையும் கடந்து வருகிறோம். ஹல்லேலூயா. எடுத்துங்க. கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். எல்லாரும். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். எஸ் லார்ட் ஜீசஸ். அந்த கண்மலை மீட்பருமாகிய கர்த்தர் எங்கள் ஆலயத்தில் எப்போதும் உலாவுகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் இன்றும் நடத்துகிறார். என்ன வந்தாலும் நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவரை நோக்கி சகோதரனோட சேர்ந்து அப்படியே கையை தட்டி பாடுங்க. தெரிஞ்ச பாட்டு தானே, பழைய பாட்டு தானே, பாடுங்க. எஸ். Thank you Lord. ஓ, எஸ். Thank you Lord. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காக்கின்றார். கர்த்தர் எல்லா தீங்கு, எல்லாரும் சொல்லுங்க, விலக்கி என்னை காக்கின்றார். அவர் எனது ஆத்துமாவை பாதுகாக்கின்றார். ஒப்பு கொடுங்க. அவர் எனது ஆத்துமாவை பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். Yes Lord Jesus. Thank you Lord. ஆண்டவரே, எவ்வளவு ஒரு அற்புதமான சகோதரன்மார்கள், இயற்கை சூழ்நிலைகள், எவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். எப்படி உதவி வருகிற கண்மலையை நோக்கி பார்க்கும்போது நமக்கு கிடைக்கும். விசுவாசத்தோட பாருங்க ஐயா. விழுந்து போக மாட்டீங்க, எழுந்திருப்பீங்க, வளருவீங்க, செழிப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். பாடுங்க, பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. எடுத்துங்க. Thank you Lord. ஓ, போதும் காக்கின்றார்,
திரும்பும் போதும் காக்கின்றார், போதும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார், இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். சொல்லு, இப்போதும் பாடுங்க, எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். இயேசுவே, வானமும் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உண்மையாவே யார் இந்த இயேசுவை கண்மலை, என் புகலிடம், என் கோட்டை, என் தஞ்சம் என்று அடைக்கலமாய் வைத்துக் கொள்கிறீங்களோ, நான் சொல்றேன், இந்த கால வேளையில சொல்றேன், நான் கண்ட ருசித்ததுனால சொல்கிறேன், அவர் உங்களை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தை நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்குறீங்க, சபையில் கலந்து கொண்டிருக்கிறீங்க. எவ்வளவு தேவை, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ பாரங்கள், எவ்வளோ போராட்டங்கள், உங்கள்கிட்டயே நான் எவ்வளவோ காரியங்களை ஷேர் பண்ணுறேன். எப்படி கடந்து வர முடியுது தெரியுமா? நான் போகும்போதும் காக்கின்றார், நான் திரும்பும் போதும் காக்கின்றார், எப்போதும் என்னாலும் என் கூட இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு எனக்கு இருக்கு. எனக்கு இருக்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும்னா, அந்த உதவி வருகிற கண்மலை உங்களை காப்பாற்றும், நிச்சயமாய் வழி நடத்தும். அல்லேலூயா. அந்த கண்மலை நோக்கி இந்த கால வேளையிலே பாடல் ஆராதனைக்காக நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை கண்மலையாக, எங்கள் புகலிடமாக, கோட்டையாக, தஞ்சமாக நாங்கள் ஏற்றுக்கொண்ட நாள் முதல் இந்நாள் வரைக்கும் எங்களை நடத்தினீர். அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து பாடல் வேலையிலே கூட இருந்த தேவன், மகிமைப்பட்ட தேவன், மீதியான வேளைகளிலும் நீங்க கூட இருக்க வேண்டும் என்று இரட்சகர் பெருமான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்களையும், ஆன்லைன் ஊடாக இணைந்து கொண்டிருக்கிற உங்களையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் கேள்விப்படுகிற காரியங்கள் எல்லாம் நாம் பார்க்கும்போது நல்ல விஷயங்களை கேள்விப்படுவதை பார்க்கிலும் துக்ககரமான, துர்க்குணமான, வெறுக்கக்கூடிய, அருவருக்கக்கூடிய அநேக காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனாலும் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் இந்த ஆராதனை போன்ற பல இடங்களிலே நடைபெறுகின்ற ஆராதனை. ஆகையினாலே அவருக்கென்று கொடுக்கக்கூடிய கனத்தை, அவருக்கென்று கொடுக்கக்கூடிய நேரத்தை, அவருக்கென்று கொடுக்கக்கூடிய ஆராதனை ஒழுங்குகளை நாம் செய்வது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், உங்களோடு கூட தொடர்ந்து இருப்பார். இந்த நாளிலே நாம் எழும்பி நின்று சங்கீதம், இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற, குறிக்கப்பட்டிருக்கின்ற, ஆண்டவர் என் கரத்திலே கொடுத்திருக்கின்ற 97வது சங்கீதத்தை நாம் வாசிக்க போகிறோம். ரொம்ப பெரிய சங்கீதம் இல்லை, சின்ன சங்கீதம் தான். ஆனால் அதில் ஒரு பெரிய அழகான, பிடிச்ச, சத்தியம் நிறைந்த வார்த்தைகள் இருக்கிறது. நாம் பின்னே கேட்போம், வாசிக்கலாம். 97வது சங்கீதத்தை வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 97. சங்கீதம் 97. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கிடவது. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி அதை கண்டு அதிர்ந்தது. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகி, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று. வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது, சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்பு நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்கள். கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்பதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஒரு சங்கீதம். ஏன்னா அவருடைய பிரசன்னத்தை பார்க்கும்போது
மெழுகு போல உருகிருச்சுன்னு சொல்கிறாரு. ஆனால் நான் இப்போ அந்த வார்த்தையை எடுக்கலை. அதில் 9வது வசனம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதிகமாக நாம் பாட்டாக பாடக்கூடிய வசனம். ஆனால் இன்னும் அறியாத ஜனங்கள் இருக்கிறபடினால இந்த கால வேளையில் திரும்பவும் நினைப்பூட்ட சொல்கிறார். 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, பூமி முழுவதற்கும் நீர் உன்னதமானவர், நீர் உன்னதமானவர். இது முதல்ல நான் என் வாழ்க்கையில் தெரிந்து கொண்டேன். ஏன்னா நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஞானஸ்தானம் எடுத்தேன். அதற்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய பேர் உங்களுக்கு போடப்பட்டிருக்கு, மோசஸ் மாரியப்பன். அப்போ எங்கிருந்து நான் வந்திருப்பேன் என்பது தெரியும். ஆனால் அந்த உலகத்திலும் கூட உன்னதமான தேவன் இவர்தான் என்பதை முதலாவது நான் அறிந்தேன். அதனால தான் இன்றைக்கும் நல்ல ஒரு இடத்துல வைத்திருக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்கிற அன்பான தேவ ஜனமே, உங்கள் வாயிலிருந்து இந்த வசனத்தை நீங்கள் முழுசாக சொல்லணும். வாசிங்க. கர்த்தாவே, நீர் உன்னதமான தேவன், எல்லா தேவர்களும். இது நான் ரொம்ப அறிஞ்சேங்க. உண்மையாகவே நான் போகாத இடமில்லை, என் தந்தை தாய் என்னை அழைத்து போகாத இடமில்லை. அதுலேயும் கண் பார்வை கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகாத இடமே கிடையாது. ஆனால் எந்த தேவனும் எந்த காரியத்தையும் எனக்கு செய்து விடலை. எல்லா இடத்துக்கும் போகும்போது என்ன சொன்ன தெரியுமா? ஒரு சில காரியங்களில் நான் வேதனைக்குரிய காரியங்களை நிறைய பகிர்ந்துருக்கிறேன். என் தாத்தாவே சொன்னார், இந்த கோயிலில் போய் விட்டுரு, அந்த கோயிலில் போய் விட்டுரு, அப்படிதான் சொன்னாங்க. ஆனால் என் தேவன் எல்லா தேவர்களிலும் மிகவும் உயர்ந்தவர் என்று நான் அறிந்தபோது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இவன் இப்படி பிறந்திருக்கிறது என்னுடைய நாமத்தின் மகிமைக்கு என்கிற வசனத்தை தெளிவாக தெரிய வச்சாரு. அவர் உன்னதர் என்று நம்பினேன், அவரே எல்லா தெய்வங்களுக்கும் பெரிய தெய்வம் என்று நம்பினேன். இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்துட்டு இருக்கிறார். இந்த சங்கீதத்தை கேட்கிற ஒவ்வொரு அன்பான என் சபை திருச்சபை சொந்தங்களே, வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான குடும்பத்தாரே, நீங்கள் எங்கே வேணாலும் போய் பாருங்க, என்ன வேணாலும் செய்து பாருங்க, பரத்திலிருந்து உன்னதமான தேவனிடத்திலிருந்து பெரிய நாமத்தை உடைய பெரிய தெய்வத்திலிடத்திலிருந்து வராத எந்த காரியத்தையும் எந்த மனுஷனாலும் செய்துவிட முடியாது. ஏன்னா நான் பார்த்துட்டேங்க, நிறைய பார்த்துட்டேன். என்னோட குடும்பத்தில் சில காரியங்களை நீங்கள் வருஷம் அங்கே போகிறீங்க இங்கே போகிறீங்க, என்கிட்டயே கூட நீங்கள் வாங்கிட்டு இருக்கிறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க, என்னென்னமோ முயற்சி பண்ணுறீங்க, என்ன உங்களுக்கு மாற்றம் வந்துருச்சுன்னு கேட்குறேன். ஆனால் பாருங்கள், உன்னதமானவரை நான் அறிக்கை பண்ணுகிறேன், பெரிய தெய்வம் அவர்தான் என்று சொல்கிறேன், எல்லா தெய்வத்திலும் அவரே தெய்வம் என்று நிற்கிறேன். ஒரு வித்தியாசமான காரியம். வருஷத்துக்கு வருஷம் கடந்த நாட்களில் சபை இல்லாமல் இருந்தோம், சபையை கட்டி முடிக்க கிருபை கொடுத்தார். இந்த மாதத்தில் கூட பாருங்க, கல்விக்கு தேவைகள் உண்டு, பல காரியங்களில் அற்புதமாய் நடத்திட்டு இருக்கிறார். இன்றைக்கும் இந்த காலை வேளையில் தியானிக்கிற எல்லாரும் நம்ம கூட பாடுறல, பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன் உன்னதமானவரை கொடியாலே உயர்த்துவான்னு சொல்லி உயர்த்தி பாருங்களேன். அவரை நீங்க உன்னதத்தில் இருக்கிறவர் என்பதை அறிந்து, உன்னதமான தேவன் அவர்தான் என்பதை அறிந்து உயர்த்தும் போது, நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, நீங்க ஒரு உயரமான இடத்துக்கு போவீங்க. அல்லேலூயா. நான் சொன்னல, ஒரு மூலையில டேபிள் கிட்ட உட்காந்து சைடில் இப்படி சேரை போட்டு நோண்டிக்கிட்டு அப்படியே தடவி பார்த்துக்கிட்டு இப்படியே என்ன வாழ்க்கை இதுதான் தேவனா அப்படின்லாம் கேட்கல. ஒரு நாள் அவர் உன்னதமானவராக இருக்கிறார், என்னை உயர்த்துவார் என்று நம்பினேன். நிச்சயமா சொல்றேன், இன்னைக்கு நல்ல சாப்பாடு, நல்ல ஊழியங்கள், நல்ல திருச்சபை சொந்தங்கள், நல்ல சகோதரர்மார்கள் வாசிப்பதற்கு, ரெக்கார்டிங், எல்லா விஷயத்திலும் நேர்த்தியாய் நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்க ஒரே ஒரு காரியம், இன்னைக்கு காலையில் அவரே உன்னதமானவர், இவரை நடத்துறாருன்னா என்னை நடத்துவார். இந்த தேவர்கள் எல்லா தேவர்களும் தெய்வம்னு சொல்லிட முடியாது. இயேசு மாத்திரம்தான் தெய்வம், அவர் பெரியவர், அவர் பெரிய காரியத்தை செய்வார் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். நிச்சயமா சொல்றேன், வர்ற நாட்களில் நீங்கள் சொல்லுவீங்க, நான் அறிக்கை பண்ணேன் பிரதர், என் அறிக்கையை கேட்டார், அவர் உன்னதமானவராக இருக்கிறபடினால, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வந்தபோது நடத்துவார் நான் நம்புகிறேன். உங்களை நடத்துனதை நம்பினேன், நான் அறிக்கை பண்ணி கேட்டேன், எல்லா தெய்வத்துக்கும் மேலான தெய்வம் என்னையே நடத்தினார்னு சொல்லுவீங்க. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அப்படியே விசுவாசிக்கிறவங்க என்னோட சேர்ந்து அப்படியே அந்த உன்னதமானவருடைய தெய்வத்தை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோமா? அந்த காலை வேளையில் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை அறிக்கை பண்ணி உன்னதமானவரே என்று சொல்லி உம்முடைய மறைவுக்குள்ளாக நான் வரும்போது, கோழி தன் குஞ்சுகளை சட்டையின் கீழ் வைத்து பாதுகாக்கிறதை போல பாதுகாக்கிற தேவன் இந்த திருச்சபையிலும் ஆன்லைன் ஊடாகவும் இணைந்து கொண்டு அவரே உன்னதர், அவரே உயர்ந்தவர், அவரே பெரியவர் என்று சொல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எல்லா தெய்வத்திலும் மேலான தெய்வம், பெரிய தெய்வம் நீர் என்பதை அறிந்து கொள்ளும்படி நீங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் இருக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்வோம்.
சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிய தந்து ஆண்டவரை ஆராதித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். இந்த நாட்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான தேவைகள் அதிகமாக இருக்கிற நாட்கள். அநேகம் பேர் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய பிள்ளைகள் 46 மாணவிகள் தவிர பார்வையற்றோருடைய பிள்ளைகளும் விதவைகளுடைய பிள்ளைகளும் ஒரு 19 பெண் பிள்ளைகள் நம்மிடத்தில் படிக்க வைத்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாளிலே கூட சிலருக்கு வாட்ஸ்அப் மூலமாக அந்த ஃபோட்டோக்கள் வீடியோக்களை ஷேர் பண்ணியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆகையினால இப்படிப்பட்ட பிள்ளைகளின் கல்விகளுக்காக நீங்கள் யாவரும் ஜெபித்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்னும் ஒரு முக்கியமான அறிவிப்பை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி வருகிறேன். இப்பொழுதும் உங்கள் ஜெபத்திற்காக சொல்கிறேன். நிச்சயமாக நான் சொல்லுகிற எந்த காரியமும் கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல. கர்த்தரிடத்தில் முழங்கால் படியிட்டு அல்லது தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் எனக்காக எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபிங்க. சகோதரர் இப்படி சொல்கிறாரு, இந்த காரியத்துக்கு நான் செய்யலாமா அப்படின்னு ஜெபிங்க. அவர் ஏவுதல் கொடுத்தால் மட்டும் எங்களோடு தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி நம்முடைய ஊழியத்தின் சார்பாக ஒரு பெண் பிள்ளைக்கு, நம்முடைய ஊழியம் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு என்பது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட தாய் தகப்பன் இல்லாத பெண் பிள்ளைக்கு பிளஸ்ஸி என்கிறதான ஒரு மகளுக்கு திருமணத்தை நாங்கள் ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய எல்லா காரியங்களும் முடிவு பண்ணிட்டோம். டேட் முடிவு பண்ணியாச்சுனால எல்லாமே முடிஞ்சது மாதிரி தான் அர்த்தம். அதனால அதனுடைய தேவைகள் இருக்குது. இன்றைக்கி ஒரு பெண்ணை நம்ம வெளியே அனுப்பணும்னா என்னெல்லாம் செய்யணும், எப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம நகைகள் எல்லாம் போடாட்டா கூட அந்த பிள்ளையினுடைய திருமணத்தின் நிமித்தமாக ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைக்கணும். அதற்கான தேவைகள் இருக்குது. அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு, சில வீட்டு உபயோக பொருட்கள் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் ஒரு ஊழியக்காரருடைய ஸ்தானத்தில் இருந்து நாங்கள் வாங்கி கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இதில் பொருத்தனையோடு உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் செய்ய அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அல்லேலூயா. தொடர்ந்து நம்முடைய ஊழியத்தில் 4வது சனிக்கிழமை உபவாச கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் அறிவிங்க. ஒவ்வொரு வாரமும் நான் அறிவித்து கொண்டிருக்கிறேன். அநேகம் பேர் இந்த அறிவிப்பினை கேட்டு உங்களுடைய ஜெப குறிப்பை எனக்கு முந்தின நாளே வாட்ஸ்அப்பில் போடுறீங்க. உண்மையாகவே அது ரொம்ப 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 சந்தோஷத்திற்குரிய காரியமாக இருக்கிறது. இதை வாட்ஸ்அப்பில் போடுற நீங்கள் வாய்ப்பு இருக்கும்போது எங்களுடைய ஊழியத்திலும் வந்து எங்கள் பிள்ளைகளோடு எங்களோடு அந்த ஆவிக்குரிய ஆராதனையில் உபவாச கூட்டத்தில் கலந்து செல்ல உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரைன்னு போட்டாலும் சரி, இல்லை சால்வேஷன் ஆஃப் இந்தியா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு போட்டாலும் சரி, எங்களுடைய இருப்பிடத்தை உங்களுக்கு கூகுள் மேப்பு காட்டி கொடுக்கும். அப்படி இல்லைன்னா கீழே நமக்கு நம்பர் போடுறாங்க, இல்லை நம்பர் ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவங்க இருக்கிறீங்க, என்னோட தொடர்பு கொள்ளுங்கள், நாம் பேசுவோம். இந்த கூட்டம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் பல மணி நேரம் காத்திருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய வார்த்தை. எதுலேயும் நோட் பண்ணி வச்சு கீழே மேலெல்லாம் பார்த்துலாம் என்னால் பேச முடியாது. மைக்குக்கு முன்னாடி நிற்கும் போதே எங்கிட்ட என் மூஞ்சி போகிறது உங்களுக்கு தெரியும். ஆகையினாலே இருதயத்திலே ஒழித்து வைத்து கொண்டு தேவனிடத்தில் காத்திருந்து அந்த வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிறனால அநேகரை விடுதலை ஆக்குகிறது. அப்படிப்பட்ட உபவாச கூட்டத்திற்கு நீங்களும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அநேக ஜனங்கள் வருகிறாங்க, நீங்களும் வாங்க. மத்தியானம் முடிந்தவுடனே தனித்தனியாக ஜெபிக்கப்படும். அன்பின் விருந்து கட்டாயம் அனைவருக்கும், கலந்து கொள்ளுகிற அனைவருக்கும் உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் வாக்குத்தத்த ஆராதனைகள் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் மாலை 6:30 மணிக்கு வைத்திருக்கிறோம். அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது என்று சபை மக்கள் சொல்கிறீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து அந்த வாக்குத்தத்த கூட்டங்களிலும் கூட நீங்கள் கலந்து கொள்ள விரும்புவீர்கள் என்றால், இந்த வாக்குத்தத்தம் எனக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிப்பீர்கள் என்றால் நீங்களும் கூட கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சபை ஆராதனை ஞாயிறு தோறும் காலை 8 மணியில் இருக்கிறது. வெள்ளிதோறும் 12 மணி முதல் 1:30 மணி வரை ஜெபம் நடைபெறுகிறது. புதன்தோறும் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை ஜெபம் நடைபெறுகிறது. இப்படிப்பட்ட ஜெப கூடுகையில் நீங்கள் கலந்து கொள்ள அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் வெளியில் இருந்தாலும் கூட அன்பு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க நடத்துவாங்க ஜெபத்தில். அதனால் நீங்கள் தாராளமாக வரலாம். எந்த ஜெப கூட்டங்களும் அறிவிக்கப்பட்ட ஆராதனைகளும் நிச்சயமாக எந்த காரணத்தை கொண்டும் மாற்றி அமைக்கப்பட மாட்டாது. அல்லேலூயா. ஆகையினால் இதில் நீங்கள் கலந்து கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நலத்திட்ட உதவிகள் 3வது ஞாயிற்றுக்கிழமை தோறும் கொடுத்துட்ருக்குறோம். ஒரு வாரம் நீங்கள் வந்து பாருங்கள். ஏதாவது ஒரு வாரம் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்குறவங்க, ஆன்லைனில் கேட்குறவங்க இருப்பீங்கன்னா, சபையிலேருந்து வெளியில் யார்கிட்டையாவது நீங்கள் சொல்லும்போது அவங்க விரும்புவாங்கன்னா தாராளமாக நீங்கள் ஏதாவது ஒரு 3வது ஞாயிற்றுக்கிழமை அழைத்து வர உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அரசாங்க சம்பந்தமாக மற்ற ஏதாவது இயற்கை சூழ்நிலைகள் இருந்தால் ஒழிய அந்த 3வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் இதுவரை மாற்றி அமைக்கவில்லை. 5 வருடங்களாக கொடுக்கும்படி தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.
சில நேரங்களில் வாக்கு பண்ணினவங்க மறந்தாலும் சூழ்நிலையினால் கொடுக்காமல் போனாலும் நாம் ஏதாவது ஒரு காரியங்களிலிருந்து ஊழியத்திலிருந்து எடுத்து போட்டு என்ன செஞ்சிட்ருக்குறோம், கொடுத்துட்ருக்குறோம். ஆகையினால இந்த காரியத்திற்காக இதனுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய புதிய ஆலயத்தில் கொஞ்சம் வயது முதிர்ந்தவங்கள்லாம் வராங்க. பாய் தான் போட்டு நம்ம இப்போ ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும். சேர்ஸ் கொஞ்சம் வாங்கணும். ஒரு சேர் குறைஞ்சபட்சம் ஒரு 375 ரூபாய் வச்சாதான் ஓரளவுக்கு நல்ல சேர், கொஞ்ச நாளைக்கு உழைக்கக்கூடிய சேர்ஸுகள் நம்ம வாங்க முடியும். ஆகையினால இந்த காரியங்கள் இதனுடைய தேவைகளுக்காக நீங்கள் யாவரும் ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆலயத்தை நம்ம கட்டி முடித்தாயிற்று. அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. பிள்ளைங்க 3 இடங்களிலே தங்க வைத்து கொண்டிருக்கிறோம். அவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரே இடத்துல நாம் தங்க வைக்கணும். அதற்கான முயற்சி நான் செய்து கொண்டிருக்கிறேன். பின்னாடி நான் இதை குறித்ததான அறிவிப்பை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நீங்களும் எங்களோடு சேர்ந்து எங்களுடைய ஊழியத்தின் தேவைகள், ஊழியத்தினுடைய சொல்லப்பட்ட அறிவிப்பு காரியங்களுக்கெல்லாம் வைத்து ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் தமிழன் டிவி, ஜாய் டிவியில் ஊழியங்கள் வருது. இதுக்கு மாதம் 1,05,000 ரூபாய் நம்ம கட்டினா தான் வரும். ரெக்கார்டிங் செலவுகள் எல்லாம் சேர்த்து 1,05,000 ரூபாய் நம்ம செலவு பண்ணால் தான் வரும். ஆகையினாலே உங்கள் திருமண நாள், பிறந்த நாள் போன்ற நாட்களிலே இந்த ஊழியத்தின் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் ஒன்றை தாங்கி உதவிகளை செய்ய அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தொடர்ந்து நான் ஜெபித்துக் கொள்கிறேன். உங்களுடைய குடும்பம், தனிப்பட்ட வேலை ஸ்தலங்களில் போன்ற ஜெப குறிப்புகள், ஊழியங்கள் போன்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே போடக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் பேசுவோம், ஜெபிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் இணைந்து கட்டுவோம். அல்லேலூயா. நிச்சயமாக நான் என் பிள்ளைகள், என்னுடைய சகோதரர்மார்கிட்டே சொல்லுவேன், நான் ஒரு கை தட்டினா ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, ஓசையிட முடியாது. நம்ம எல்லாரும் சேர்ந்தாதான் கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்ம என்ன செய்ய முடியும், இணைந்து கட்ட முடியும். அன்று தொடங்கி பவுல் காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, பவுலும் கூட அன்றைக்கு பலரை அழைத்ததை நாம் பார்க்கிறோம், பலரை பயன்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். அதனால் போட்டுக்கிற வேணா செஞ்சுக்கலாம் மோசஸ் மாரியப்பன். ஆனால் மோசஸ் மாரியப்பனால் மட்டும் முழு காரியத்தை என்ன செய்திட முடியாது, செய்ய முடியாது. நீங்கள் எல்லாரும் ஊக்கமாய் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம், நீங்கள் எனக்கு உறுதுணையாக நிற்கிறதுனால தான் இந்த ஊழியத்தை நான் செய்ய முடியுது. அதனால் பணியாளர்கள், பிள்ளைகள், சபை குடும்பங்கள், வெளியிலிருந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுகிற அத்தனை குடும்பங்களையும் நான் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஆண்டவரிடத்தில் உங்களுக்காக நன்றி செலுத்தி கொண்டு இருக்கிறேன். ஆகையினாலே தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட எங்களோடு சேர்ந்து ஜெபத்தாலும் உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளாலும் தாங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் கொஞ்ச நேரம் எழும்பி நின்று இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று ஒரு சின்ன பாட்டு, ஒரு அழகாக பாடி, கர்த்தர் எவ்வளோ அழகாக கிருபையாக நம்மளை பாதுகாத்து நடத்திட்டு இருக்கிறாருங்கிறத மட்டும் நினச்சி நன்றி செலுத்திட்டு அப்படியே நம்ம தேவனுடைய செய்திக்குள்ளாக போகலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய வேலைகள் நிறைய பேருக்கு இருக்கிறது. அதனால் காலம் கண் போன்றது, கடமை பொன் போன்றதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் ஆராதனைங்கிறது ரொம்ப முக்கியம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும்னு சொல்லியிருக்கு. அதனால் தேடிட்டு போகும்போது நீங்கள் காலத்தோட நேரத்தோட போகாட்டாலும் கூட அது சரியாக நடப்பதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு, தாய் போல தேற்றி, அது ஒரு அழகான பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை பாடி அப்படியே தாயா தந்தையா அவர் நம்ம நடத்திட்டு இருக்கிறார்ல, அதை நினைச்சு அப்படியே அவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? நீங்க எங்க திரும்பி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அழுக சத்தம் கேட்குது, கூக்குரல் சத்தம் கேட்குது, கண்ணீர் சத்தம் கேட்குது. ஒன்று வியாதி, இன்னொன்று கடன் பாரம், இன்னொன்று நான் ஏற்கனவே ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தீனால அழிவு, காற்றினால அழிவு, மழையினால் அழிவு, எல்லாத்துலேயுமே அழிவு இருக்கு. ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி நமக்கு மலை போல வந்தாலும் அது எப்படி மாறுதான், பனி போல மாறிட்டு இருக்கு. அப்போ அவருக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த ஆராதனை நேரத்திலையாவது ஆண்டவரே இவ்வளோ அழகா எங்களை பாதுகாத்துருக்கிறீங்களே, இவ்வளோ அழகா எங்களை நடத்திட்டு இருக்கிறீங்களே, இவ்வளோ அழகா எங்களை நிற்க வச்சிருக்கிறீங்களே, இவ்வளோ அழகா எங்களோட பேசிட்டு இருக்கிறீங்களே, இவ்வளோ அழகான ஒரு ஊழியத்தை பார்க்கறதுக்கு எங்களுக்கு கிருபை கொடுத்துருக்கிறீங்களே, அந்த ஊழியத்தில் நாங்கள் பங்கெடுப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்களே, நன்றின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தாய் போல தேற்றுகிற தேவனிடத்தில் அப்படியே ஒரு பிள்ளைய அப்படியே சாஞ்சு அழகாக அப்படியே அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா. இப்போ எடுத்துக்கங்க வாங்க. ஹல்லேலூயா. எஸ் ராஜ். எல்லாரும் சேர்ந்து அப்படி இது எல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாரும் பெரியவங்க எல்லாரும் பாடுற பாட்டு தானே, ரொம்ப நாள் ஆச்சுல, பாடுமா? இன்னைக்கு உங்களை அவர் தாய் போல தேற்ற போறார். அவர் சொன்ன வார்த்தையில நிக்கிற தேவன். ஆனா நம்ம என்ன செய்யணும், கிட்டத்துல வரணும். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க எப்படி இருக்குன்னா, தகப்பன் தாய்கிட்டே கிட்டத்துல வர்றதுக்கு இல்லை, ஏதோ ஒரு செல்லை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு லேப்டாப்பை வச்சுக்கிட்டு தான் பாதி நேரம் என்ன செய்யுது, கழிக்குது. ஆனா முன்ன நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா தகப்பன் தாயை விட்டு பிள்ளைங்க ரொம்பவே பிரியவே மாட்டாங்க. ஊருக்கு போனா கூட சரி, தாய்மார்களும் அதே மாதிரி தான், என் பிள்ளையை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி வருவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. ஆமென்.
தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. எல்லாரும் தாய் போல தேற்றி ஆமென், தந்தை போல ஆற்றி ஆமென் தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. சொல்லுங்க, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. அப்பா உம்மை போல, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே. எல்லாரும் சொல்லுங்க வாயை திறந்து, ஏசையா நீ போதும் என் வாழ்விலே. இயேசுவே, எல்லாரும் வாயை திறந்து, நீ போதும் என் வாழ்விலே. என் ஏசையா நீ போதும் என் வாழ்விலே. இதை நான் ஒவ்வொரு நாளும் அப்படியே ஒரு சின்ன பிள்ளை சொல்றது போல, நான் உங்களுக்கு சில நேரம் மெசேஜ் போட்டிருக்கும் போது என் டைமை பார்த்துருப்பீங்க. 2:45 போடுவேன், 2:30 போடுவேன், 3 மணிக்கு போடுவேன். போட்டுட்டு அப்படியே என்ன செய்வேன் தெரியுமா, அப்படியே கை நீட்டி, ஆண்டவரே எனக்கு போகிற பாதை தெரியாது, நான் நடக்கிற இடம் தெரியாது, நான் யாரை பார்க்கணும்னு தெரியாது, யாரை கூட என்ன பேசணும்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க போதும் நான் உட்கார்ந்துருக்கிறேன், என்ன நடத்துங்கன்னு கேட்கிறேன். அவர் தாய் போல தேற்றி, தந்தை போல தேற்றி, என்னை புரிஞ்சு அறிஞ்சு எனக்கு தேவையானதெல்லாம் ரொம்ப அழகா செய்றார். அந்த தேவனை நோக்கி அப்படியே கரங்களை தட்டி, ஆண்டவரே அப்படியே எனக்கு வாங்கப்பா, எனக்கு செய்யுங்கப்பா, என் பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் செய்யுங்கப்பா, என்ன புரிஞ்சிருக்கிறது இந்த உலகத்துல மனுஷன்லாம் இல்லப்பா, நீங்க தான் டாடின்னு சொல்லுங்களேன். அவர் அப்படியே உங்களை அரவணைப்பாருங்க. மலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போதும் அதை பனி போல உருகிட செய்பவரே. உங்களுக்கு வர்ற பிரச்சனை எல்லாம் மலை போல தாயும் தகப்பனுமா இருக்கிறபடினால என்னை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, பனி ஒரு சின்ன போல கூழாங்கல்லில் உருகிற ஓடி ஒளிய செய்த செய்பவரே. கோலாங்களை பார்த்த எல்லாரும் பயந்தாங்கல்ல, அதே போல அவங்களை நடத்தப்போறார். காப்பவரே. ஆமென். உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைத்தவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் உள்ளங்கையில் இணைந்த என்னை வரைந்தவரே. நீ போதும் என் வாழ்விலே. என் இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, அப்பா நீங்க போதும் ராஜா, நீ போதும் என் வாழ்விலே. எங்க ஆராதனையில கடந்து வாங்கப்பா, இயேசையா எங்க குடும்பத்துக்குள்ள கடந்து வாங்கப்பா, எங்க பிள்ளைகளுக்குள்ள கடந்து வாங்கப்பா. அப்படியே உமக்கு முதலிடத்தை கொடுக்கும் போதுதான் மலை போல வர்ற பிரச்சனை எல்லாம் பனி போல மாறு ராஜா. நீங்க தான் என்ன புரிஞ்சிருக்கிற தெய்வம், நீங்க தான் என்ன தெரிஞ்சிருக்கிற தெய்வம், நீங்க தான் தாயை போல சுமக்கிற தெய்வன், தந்தை போல நடத்துகிற தேவன். நான் அறிஞ்சிருக்கிறேன்ப்பா. எத்தனை காலம் நடத்துனீங்களே, எத்தனை மாசம் நடத்துனீங்களே, எத்தனை வாரம் நடத்துனீங்களே, இந்த வாரத்துல இந்த மாசத்துல இந்த வருஷத்தின் மீதியான நிலையில நடத்துங்கன்னு சொல்லி அப்படியே உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்களேன். அவர் இப்போ உங்க சத்தத்தை கேட்கிறாரு, உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை பார்க்கிறாரு. நீங்க அப்படி கேட்கும்போது என்ன பிரச்சனையா இருந்தாலும், என்ன பெரிய காரியத்தை ஷேர் பண்ண முடியாத காரியமா இருந்தாலும் சரி, அவரோட ஷேர் பண்ணுங்க. அப்படியே அவர் உருகிடுவார், அப்படியே உருகிடுவார். அவர் உங்க மேல உருகிறது மட்டும் இல்ல, அவர் உருகி போகும்படி, ஒன்றுமில்லாமல் போகும்படி செய்வார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுங்களேன். ஹல்லேலூயா. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலம் தருவேன். எத்தனை பேர் கேட்கிறீங்களோ பலவீன நேரம் இது கிடைக்கும். கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்தில் பலம் தருவேன் என்று இழல் போல என் வாழ்வில் வருபவரே. கூப்பிடுங்க. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீங்க பாடுங்க. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. வாங்கப்பா. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீ போதும், நீ போதும் என் வாழ்விலே. அப்படியே வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி, நீர் போதும் என் வாழ்விலே. அல்ல கை கால அசைச்சு பாடுங்க, உங்க வியாதி எல்லாம் மாறும். நீர் போதும் Yes Lord Jesus. வாழ்விலே. என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. எல்லாரும் தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா.
தாய் போல ஆமென். தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை. ஆமாண்டவரே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. நீர் போதும் அப்பா. உம்மை போல புரிந்து கொள்ள எல்லாரும் சிறு பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க, பெரியவங்க எல்லாம் போல அரவணைக்க யாரும் இல்லை. சபைக்கு நீ போதும் ஆண்டவரே, ஊழியத்துல நீ போதும் ஆண்டவரே, என் குடும்பத்துல நீங்க போதும் ஆண்டவரே, நான் வாங்கி இருக்கிற கடனை புரிந்து கொண்டு நடத்துவதற்கு நீங்க போதும் ஆண்டவரே, நான் செலவழிச்சிட்டு இருக்கிற மருத்துவ செலவுகளை நடத்த நீர் போதும் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. அப்படி எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்களோ, எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்களோ? அவர் சொல்லி இருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? யோவான் 1:12 எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேர்களையும் பிள்ளைகள் ஆகும்படிக்கு அருள் செய்வேன் என்று சொல்லி இருக்கிற ஆண்டவர் இந்த கால வேளையில உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனையில, பலகீனத்துல அவருடைய பலத்தை கொடுத்து கண்ணின் மணி போல பாதுகாத்து உங்களை அற்புதமா ஆசீர்வதித்து உங்களுடைய எல்லைகளை விரிவாக்கி நடத்த போறார். என்ன நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கிற வார்த்தை உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல முடிவை கண்ட, நல்ல சுகத்தை கண்ட, நல்ல பலனை கண்ட, நல்ல தொழில் ஆசீர்வதிக்கப்பட்ட, நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை கண்ட, ஒரு நல்ல வீட்டை கண்ட, ஒரு நல்ல முடிவின் வருடங்களாக மாறப்போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அப்படியே செய்கிற இயேசுவை நோக்கி எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும். நான் இந்த கால வேளையில் ஆராதித்திருக்கிறேன், நீர் மாத்திரம் போதும்னு இப்போ நான் அறிக்கை பண்ணியிருக்கேன், என்ன நடத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. இந்த உலகத்துல யாரும் தரக்கூடாத சமாதானத்தை அவரால் தர முடியும். அவர் தானே சொல்லி இருக்கிறார், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், வைத்து போகிறேன். அது எப்படி கிடைக்கும்னா, வாயை திறந்து ஆண்டவரே நீங்க கொடுப்பீங்க டாடி, நீங்க கொடுக்க முடியும் டாடி, நீங்க மாத்திரம் தான் டாடி, சொன்னதை கொடுக்கிற தேவன். மனுஷன் சொல்லிட்டு நான் மறந்துட்டேன், எனக்கு தெரியல, நிறைய காரியங்கள் இருந்துச்சா, நான் கடந்து போயிட்டேன்னு சொல்லுவான். ஆனா நீங்க என்னை விட்டு விலகாத தெய்வம், என்னை கைவிடாத தெய்வம், என்னை விட்டு கொடுக்காத தெய்வம். ஆகையினால நீங்க என்ன நடத்துங்கன்னு சொல்லுங்க, அவர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆயிரங்கள் பார்த்தாலும், தெரிஞ்ச பாட்டு தானே, எல்லாரும் சேர்ந்து பாடுங்களேன். கோடிசனம் இருந்தாலும் இந்த கால வேலையில உங்களோட அழகு, உங்களோட அழகு, உங்களோட நேசிக்கிற தெய்வம், உங்களோட பெரியவர், உங்களோட உன்னதமான தெய்வம் யாருமே இல்லை ராஜா. அதனால இப்பவும் சொல்றேன், அந்த ஆயிரங்களுக்கு மேலான 10,000ங்களிலும் சிறந்தவரா இருக்கிறபடினா என்ன நடத்துங்கன்னு சொல்லுங்க, அவர் ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. சொல்லுங்க, நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, உம்மை மன்னிக்க வந்த அழகே, உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. வாய் திறந்து, உம்மை ஆரா அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. அவரை போல நானும் எத்தனையோ இடத்துக்கு போயிட்டேன், தேடி பார்த்துட்டேன். மனுஷன் கொடுக்கிற சுகம்லாம் எனக்கு சுகத்தை கொடுக்கல. மனுஷன் நல்லா பேசுறாங்க, நல்லா பழகுறாங்க, நல்லா உதவி செய்யறது போல பேசுறாங்க, செய்யறாங்க. ஆனா கடைசியில பாடுகளை உபத்திரவத்தை கொடுத்துட்டு போறாங்க. ஆனா அவரை ஆராதிக்கும் போது, அவர் ஆயிரங்களில் சிறந்தவர் என்று நம்பும் போது ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு வச்சிருக்கிறத என்னால உணர முடியுது. இன்றைக்கு இந்த கால வேளையில
எங்கிருந்தோ கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பான தேவச்சனமே, எங்கிருந்தோ கவலையோடு பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பான தேவச்சனமே. இந்த 1000களில் சிறந்தவர், 10000களில் சிறந்தவர் இந்த 2 கண்ணு பார்வை இல்லாதவரை பாட வைக்கிறாரு, பேச வைக்கிறாருன்னா அவரை நான் நம்பும் போது, அவரை நான் கூப்பிடும் போது அவர் என்ன நடத்துவார்னு சொல்லுங்களேன். உங்க அருகில வந்து என் மகனே என் மகளேன்னு அழைத்துக் கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா. பாடுமா? காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் அழுதவ நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம, சொல்லுங்க, முகவரி இல்லாம, தனிமையில் அழுதவ நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், என்ன ஒட்டி சேர்த்து நீங்க வந்தத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன், அர்ப்பணிப்போடு. என்னை மன்னிக்க வந்த அழகே, அர்ப்பணிப்போடு. உம்மை ஆராதிப்பேன், என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. 1000கள் பார்த்தாலும் கோடிசனை இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலே. 1000கள் பார்த்தாலும் இருந்தாலும் உம்மை விட அழகு. எல்லாம் சொல்லுங்க. எங்கெங்கயோ போயிட்டேன், எதையோ தேடிட்டேன், என்ன நேசிக்கிற அழகு, எனக்கு சொன்னதன்படியே கொடுக்கிற அழகு, என் வியாதியில் என்ன தள்ளிவிடாத அழகு, என் உபத்திரவத்தில் என்ன நினைவு கூறுகிற அழகு, நம்ம தவிர இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுங்க. காசு பணம் இல்லாத நேரத்தில் இந்த மோசஸ் மாரியப்பனை மட்டும் இல்லை, எத்தனையோ ஊழியக்காரங்களை மட்டும் இல்லை, ஒரு சில நேரங்களில் நடத்தியிருக்கார் பிரதர். இப்ப நடத்தல பிரதர் நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், எப்பெல்லாம் நீங்க அவரை நோக்கி பார்த்தாலும், எப்பெல்லாம் யார் கைவிட்டாலும் என்ன இயேசு நடத்துவார்னு சொன்னீங்கன்னா, நிச்சயமா சொல்றேன், நீங்க உடைஞ்சு போயிருப்பீங்க, நொறுக்கப்பட்டு இருப்பீங்க. அதை பார்த்து மனுஷன் கிண்டல் பண்ணுவான், கேலி பண்ணுவான். ஆனால் என் ஆண்டவர் உங்களை ஒட்டி சேர்த்து அழகு பார்க்கிற தேவன். அவர் அலங்கோலப்பட்டதே நீங்களும் நானும் அழகாய் இருப்பதற்காக. கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனை நோக்கி நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. இந்த ஆராதனை நேரம் பத்துமா? இந்த டைம் நமக்கு பத்துமா? பத்தாது. பாட சொன்னீங்கன்னா எங்களை விட்டீங்கன்னா நான் பாடிக்கிட்டே இருப்பேன். என்ன அவ்வளவு அழகா நேசித்திருக்கிறாருங்க, அவ்வளவு அழகா உடைஞ்சு போன நேரத்துல எல்லாம் ஒட்ட வச்சிருக்கிறாருங்க, அவ்வளவு அழகா என்ன கீழே விழுந்த நேரமெல்லாம் தூக்கி விட்டுருக்கிறாருங்க. ப்ளீஸ் நினைச்சு பார்த்து நீங்களும் உங்களுக்கு அப்படிப்பட்ட சம்பவம் இதுவரைக்கும் நடக்கவே இல்லைன்னா துதிக்க வேணாம். நடந்திருந்தா கைகளை தட்டி, ஆண்டவரே அப்படி என்ன இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறீங்க, இன்னும் நடத்துவீங்க நான் நம்புறேன், என்ன நடத்துங்கன்னு சொல்லுங்க. எவ்வளவு பெரிய காரியமா இருக்கலாம், தற்கொலைக்கு எதுவான கடன் இருக்கலாம், பில்லி சூனியங்களிலே படுத்த படுக்கையில பிள்ளைகளை வீட்டுல போட்டு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அவரை ஆராதிக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளதா இருக்கிறபடினால் அவரை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கும் போது விடுதலை வரும் என்று எழுதி இருக்கிறதன்படினால், எழுதி இருக்கிறதை விசுவாசித்து இந்த நாளிலே நிற்கிற உங்களுக்கு கர்த்தர் விடுதலையை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி விடுதலை தர நாயகனை நோக்கி, விடுதலையின் தேவனை நோக்கி நன்றி மட்டும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன்னத தேவனே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. இப்பொழுதும் இந்த நேரத்திலும் கூட அப்பா, இத்தனை மாதங்கள் இத்தனை வாரங்கள் இத்தனை நாட்கள் நடத்தின தேவன், அவரை ஆராதிக்கும் போது என் உடைந்திருக்கிற நிலை, நொறுக்கப்பட்டிருக்கிற நிலை, தள்ளப்பட்டிருக்கிற நிலை, பலகீனப்பட்டிருக்கிற நேரம் தெரியும், அதிலும் நான் அவரோடு உரையாடி கொண்டிருக்கிறேன் சொல்லி எத்தனை பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்தை நோக்கி எத்தனை காரியத்தை ஊழியக்காரங்கிட்ட, கணவங்கிட்ட, மனைவி கிட்ட, பிள்ளைகள்கிட்ட, பெற்றோர்கிட்ட ஷேர் பண்ண முடியாம இருக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் கொடுக்கிறேன். உம்மோடு உறவாடின பிள்ளைகள், உம்மோடு ஐக்கியப்பட்ட பிள்ளைகள், உம்மை நோக்கி கூப்பிட்ட முகங்கள் பிரகாசம் அடையும் என்று சொல்கிறபடி, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்கிறபடி, இந்த ஆராதனையில ஆவியோடு உண்மையோடு கண்ணீரோடு
யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்த்தாங்களோ அவர்களுக்கு மலை போல வந்த காரியம் பனி போல மாறினது என்ற சாட்சியை கேட்டு உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, அப்படி உம்முடைய பாதத்தில் உட்காரும் போது அடிமையும் இந்த ஊழியத்தையும் இந்த தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளையும் எங்கிருந்தாவது ஜனங்களை எழுப்பி கொடுத்து போஷிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து விசுவாசிக்கிற பிள்ளைகள், பார்க்கிற பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட காரியத்தை நீர் செய்து வாலாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்கி உயர்ந்த அடைக்கலத்தில் வையும். இம்மட்டும் எங்களோடு இடைப்பட்டீர், இம்மட்டும் எங்களோடு கிருபையாய் நடத்தினீர். தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின் பகுதியிலும் கூட எங்களை நீர் மறைத்து வெளிப்பட வேண்டும் என்று வந்த பிள்ளைகளுக்கும் கேட்கிற பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாய் மாற நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாமை ஆராதிக்குவதற்கு பலன் தந்திருக்கிறார். நல்ல பாடல்களை பாடுவதற்கு பலன் தந்திருக்கிறார். நல்ல இசை, நல்ல இயற்கை சூழ்நிலைகள், எக்யூப்மெண்ட்ஸுகள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஆண்டவர். இப்போ அவருக்கு முக்கியமான நேரத்தை நாம் கொடுக்க போகிறோம். என்ன நேரம்? அவர் தந்த வார்த்தைகளை கவனிக்கின்ற, கேட்கின்ற ஒரு நேரம். அல்லேலூயா. வார்த்தை இல்லைன்னா மோசஸ் மாரியப்பனுடைய வாழ்க்கையே வீண். எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறீங்க, இது உங்கள் வாழ்க்கையிலும் உண்மையான ஒரு காரியம். ஆகையினால அவரும் அதை தான் எழுதியிருக்கிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால இந்த நாளிலும் சபையிலும் தொலைக்காட்சியிலும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க அமர்ந்திருக்கிறவங்க யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துவதில், வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அநேக அறிவிப்புகளை நீங்கள் கேட்டாலும் ஒரு முக்கியமான அறிவிப்பை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக வாஞ்சிக்கிறேன். வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி ஒரு தாய் தகப்பன் இல்லாத பெண் பிள்ளைக்கு, பிளஸ்ஸி என்கிறதான மகளுக்கு திருமணத்திற்காக நாம் ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறோம், ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் என்ன பேசலாம் அப்படின்னு ஒரு காரியத்தை ஆண்டவரோடு சேர்ந்து அப்படியே உறவாடி கொண்டிருந்தேன், பேசி கொண்டிருந்தேன். முழங்காலில் அமர்ந்து பென்ட்ரைவ் பாக்ஸை எடுத்து வைத்துக்கொண்டு என்ன பேசலாம், என்ன வேணும், என்ன இன்னைக்கு தேவை அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அப்போதான் ஆண்டவர் சொன்னார், நான் அவங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு எல்லா பேரும் கேட்குறாங்க. உண்மைதான், ஆசீர்வதிப்பதற்குத்தான் நான் இந்த உலகத்திற்கு கடந்து வந்தேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆசீர்வதிக்கும்படியான காரியங்களை அவர்களுக்குள்ளே சில தகுதிகள் வர வேண்டும். அதை பற்றி கொஞ்சம் அவங்களோடு விளக்கமாக பேசு அப்படின்னு சொன்னபடினால ஒரு சில மனிதர்களை வேதத்தின் அடிப்படையில் அவர்கள் விழுந்து போன நேரத்தில், பாரமான நேரத்தில் அவர்கள் கேட்ட காரியத்தில் பெற்றுக்கொண்டார்கள். அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதா கொஞ்சம் விளக்கி சொல்ல போகிறேன். இப்போ இப்படி கூட சொல்லலாம், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எதற்காக சொத்து சேர்த்து வைக்கிறோம்? பின்னாடி நம்ம பிள்ளைங்க நம்மளை கவனிச்சுக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அது மாதிரி ஆண்டவர் நமக்கு செய்யணும்னா நம்மளும் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? சில காரியங்களை செய்தாக வேண்டும். அப்படித்தானே ஐயா? அல்லேலூயா. அப்படி பார்க்கும்போது என்ன வசனத்தை தொடங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நெகேமியாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 19வது வசனத்தில் அவர் ஒரு அழகான விண்ணப்பத்தை, வேண்டுதலை செய்கிறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உண்மையாகவே அந்த விண்ணப்பம் நானும் கூட கேட்கறதுக்கு கொஞ்சம் ரொம்பன்னு சொல்ல மாட்டேன், ஒரு 10%, 100ல் 10% எனக்கு அந்த தகுதி இருக்கும் அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி நான் பர்ஃபெக்ட் மேனாக காமிச்சிக்கலாம், 100க்கு 100 சரியாக இருக்கேன்னு சொல்லிக்கலாம். ஆனால் நியாயம் விசாரிக்கிற நீதியின் தேவன், வெற்றியின் வேந்தன் என்ன செய்கிறாங்க? நம்ம கூட இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஓகே, வாசிங்க 5:19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் தேவனே, நான் இந்த ஜனத்திற்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். அல்லேலூயா. அப்படி என்னங்க அவர் செய்திருப்பாரு அப்படின்னு நீங்க நிச்சயமா கேட்க மாட்டீங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், நெகேமியா என்ன செய்தான்? விழுந்து போன அலங்கத்தை கட்டினான். தேவனுடைய ஆலயத்தை என்ன செஞ்சான்? கட்டினான். பட்டுன்னு தெரிஞ்சிடும். ஆனாலும் ஒரு சில காரியங்கள் அவர் செய்ததில் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நிச்சயமா நான் சொல்றேன், சங்கீதம் 115:12வது வசனத்தின்படி கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படித்தானையா? இதுல எந்த மாற்று கருத்து இருக்காது. ஆனால் அவர் நினைக்கிறதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் நாம இப்படி உத்தரவாதத்தோடு கேட்பதற்கும் அவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாம் அவருக்காக என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும்?
பாயிண்ட் அவுட் பண்ணணும், பார்க்கணும். அதை பார்த்து தான் நான் இந்த ஜனங்களுக்காக, அந்த வசனத்தை திரும்பி வாசிங்களேன், கொஞ்சம் புரியணும் மக்களுக்கு. திரும்பி வாசிங்க அதே 19. என் தேவனே நான் இந்த ஜனத்துக்காக, இந்த ஜனங்களுக்காக செய்த எல்லாவற்றிலும் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். இந்த தகுதி எத்தனை பேருக்கு இருக்கோ அத்தனை பேரும் நீங்க எல்லாம் பாக்கியவான். எத்தனை பேருக்கு இல்லையோ அத்தனை பேரு உங்களுக்கே நீங்க தெரியும். ஆனால் இந்த நெகேமியா அப்படி என்னென்ன செய்தார் ஜனங்களுக்கு, ஒரு 16 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க, கொஞ்சம் மேல 16 வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ஒரு வயலாவது நாங்கள் கொல்லவில்லை, அந்த அலங்கத்தின் வேளையிலே முயன்று நின்றேன். என் வேலைக்காரர் அனைவரும் கூட்டமாய் அந்த வேலைக்கு கூடி வந்தார்கள். யூதரும் மூப்பருமான 150 பேர் எங்களை சுற்றிலும் இருக்கிற புற ஜாதிகளிடத்திலிருந்து எங்களிடத்திற்கு வந்தவர்களும் என் பந்தியில் சாப்பிட்டவர்களும் நாள் ஒன்றுக்கு ஒரு காலையும் 6 முதல் தரமான ஆடும் அடிச்சு சோறு போட்டாராம். பாத்தீங்களா, ஒரு காலையும் 6 முதல் தரமான, அப்படித்தானே பிரதர் போட்டிருக்காங்க, 6 முதல் தரமான ஆடும் அடிச்சு சோறு போட்டார். அதுக்கப்புறம் சொல்றாரு, வாரத்துக்கு ஒரு முறை திராட்சை ரசம் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. எந்த மாதிரி நேரம் தெரியுமா, தொபியாவும் சன்பல்லாத்தும் இவன் வேலைக்கு இடைஞ்சல் பண்ணி மிரட்டிக்கிட்டே இருக்கிற காலத்துல, நம்பிக்கையற்ற காலத்துல, விழுந்து போவோம் என்கிற காலத்துல தைரியமா நின்று இருக்கிறதை செலவழித்து அவன் என்ன செய்துட்டு இருக்கிறான், வேலையை நடத்திட்டு இருக்கிறான். அதனால தான் கேட்கிறாரு, இந்த ஜனங்களுக்கு நான் செய்த நன்மைகளை எனக்கு நீங்க நினைத்தருளும். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, 6வது அதிகாரத்துல 14-15 படிங்க, இன்னும் கொஞ்சம் அவர் என்னென்ன செஞ்சாருன்னு பார்ப்போம். ஏன் இதை சொல்ல வேண்டியிருக்கு தெரியுமா, கர்த்தரிடத்துல இருந்து நாம ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம். நல்லதுதான், நிச்சயமா நல்லதுதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க கூடாது. ஏன்னா எல்லாருக்குமே ஆசீர்வாதம் என்ன செய்யணும், வேணும். ஆசீர்வதிப்பதற்கு தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். நாம் ஐஸ்வர்யவான ஆகும்படி தான் அவர் தரித்திரரானார் என்று கொரிந்து நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனாலும் அவர் ஆசீர்வதித்ததிலாவது நாம கர்த்தருக்கு என்ன செய்திருக்கிறோம், இனி என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதா. ஏன்னா கடைசி காலம்னு சொல்றோம். ஊழியங்கள்ல ஒரு குரூப்பா வளருதே தவிர விசாரமாக மாட்டேங்குது ஊழியம். விசுவாசிகள் பெருக மாட்டாங்க. நிறைய காரியங்கள் இன்னைக்கு சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் வேதனையா இருக்கு. ஏன்னா எப்பவுமே எனக்கு ஒரு பேர் வச்சிருக்கீங்க, அதனால சொல்லலை. ஏன்னா உங்ககிட்ட சொல்றதை விட நான் கர்த்தரிடத்துல ஜெபிக்கலாம் என்று நினைக்கிறேன். சரி வாசிங்க 14-15. என் தேவனே தொபியாவும் அங்க பாத்தீங்களா, சொன்னா சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக அவர்களையும் முகதியால் என்னும் தீர்க்கதரிசியும், பாத்தீங்களா, தீர்க்கதரிசிகள்னால கூட அவருக்கு என்ன செஞ்சிருக்கு, பிரச்சனை இருந்திருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கா இல்லையா, ஊழியக்காரனுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா, நிறைய இருக்கு, சொன்னா கேட்க முடியாது, அவ்வளவு டைமே போயிடும். சரி வாசிங்க. தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயமுண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்துக் கொள்ளும். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே, ஆமென் 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 ஆமென், 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு, குறிப்பிட்ட மாதம் என்ன மாதம் அது, இலோகா மாதமா, எலூல் மாதம் 25ஆம் தேதியில, ஆமென், ஸ்தோத்திரம், பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. இப்படி செய்த நன்மையத்தான் அவர் கேட்கிறாரு, ஆண்டவரே இப்படி எல்லாம் நான் நல்லது செஞ்சேன், நீங்க என்ன செய்யுங்க, நினைத்தருளும். நிச்சயமா நான் சொல்றேங்க, கர்த்தருக்காக நீங்கள் எதையாவது ஒன்றை செய்திருந்தால் அவர் உங்களை நினைக்காம இருக்க மாட்டாரு. நிறைய நம்ம அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம், ஆனா கொஞ்சம் கூட கொடுக்கிறதற்கு நமக்கு மனம் என்ன செய்யல, இல்ல. ஆனா மட்டும் என்ன செய்வோம், இன்னும் ஆசீர்வதியும். நான் சொல்றேன், விதைக்காமல் ஒருவனாலும் அறுக்க என்ன செய்ய முடியாது. இவர் விதைச்சான், தன்னை விதைத்தான், தன்னோடு இருந்த ஜனங்களை விதைத்தான், தன் ஆலயத்திற்காக விதைத்தான். அதுல நீங்க 2வது அதிகாரத்துல எல்லாம் படிச்சீங்கன்னா, ராஜா கிட்ட அவன் பெர்மிஷன் வாங்குற விதத்தையே ரொம்ப அழகா இருக்கும். நான் ஏற்கனவே இதை பிரசங்கம் பண்ணியிருக்கேன், அதனால நேரம் இல்லை. 13வது அதிகாரத்துக்கு எடுத்துட்டு வாங்களேன். இன்னும் அவர் என்னென்ன காரியத்துல கரெக்டா இருந்தாருன்றதை பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரிடத்துல இருந்து, ஆனா நம்மிடத்துல
எதிர்பார்க்கிற தேவன் எதிர்பார்க்கிற ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. அப்படி இருந்து நம்முடைய ஜெப குறிப்பு இருந்தா நிச்சயமா சொல்றேன், உங்களுடைய ஜெபம் கேட்காமல் இருக்காது. ஏன்னா வேற யாருமே சாட்சி வேணாங்க, வேற யாருமே சாட்சி வேணாம். லட்சங்களை நான் பார்த்துருக்கிறேன், பல லட்சங்களை பார்த்துருக்கிறேன். அதை அப்படியே தூக்கி கொடுத்துட்டு ₹1 கூட இல்லாமல் கையில் உட்காந்துருப்பேன். ஆனால் ஒரு நாள் கூட சாப்பாடு, நான் விரும்பின சாப்பாடு சாப்பிடாமே இல்லை. ஏன்னா அவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே இதை நீங்கள் கொடுக்க சொன்னீங்க, நான் கொடுத்துட்டேன். இதை செய்ய சொன்னீங்க, நான் செஞ்சுட்டேன். என்ன நடத்துங்கன்னு கேட்குறேன், அவர் நடத்துகிறார். அதான் இவன் கேட்குறான், எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு என்னை நினைத்தருளும். 14வது வசனத்தை வாசிங்க. 13வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் தேவனே, என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும், நான் என் தேவனுடைய ஆலயத்திற்காகவும், அதன் முறைமைகளுக்காகவும், அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை, ஆமென், செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல். எவ்வளவு பெரிய அழகான ஒரு வேண்டுதலை வைக்கிறான் பாருங்களேன். நம்ம என்னைக்காவது இப்படி கேட்டிருக்கோம் ஆண்டவர்கிட்ட? கேட்க முடியுமா? கேட்கணும். கேட்கிற அளவுக்கு நம்ம ஆலயத்திற்காக என்ன செய்யணும்? பாடுபடணும். ஊழியங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? சப்போர்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. வாசிங்க. குலைத்து போடாமலும் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். ஆமென், என்னை நினைத்தருளும். நிச்சயமா அவனை நினைத்திருந்ததை இறுதியில் நீங்க பார்க்க முடியும். இருந்தாலும் இன்னும் 2 வசனத்தை நான் உங்களுக்கு ஆதாரமாய் காட்ட விரும்புகிறேன். 22வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஓய்வு நாளை. ரொம்ப 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 இது ஒரு முக்கியமான காரியம். இன்னைக்கு அநேகம் பேர் நல்ல கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கிறான். அவங்களே சொல்லிக்கிறாங்களே, நல்ல கிறிஸ்தவையா நான், தாத்தாவுக்கு காலத்திலிருந்து அப்படின்னு சொல்லிக்கிறோங்களே. பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் கூட இன்னைக்கு சில காரியங்களில் தவறுற விஷயம் எதுன்னு கேட்டால் ஓய்வு நாள் தான். எனக்கு கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு அழைப்பு வந்தது. எப்படின்னா, பிள்ளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன் பிரதர். எங்கே வச்சிருக்கீங்க? சர்ச்சில் வச்சிருக்கேன் பிரதர். என்னைக்கு வச்சிருக்கீங்க? ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கேன் பிரதர். ஆராதனை முடிஞ்ச உடனே ஒரு ஸ்பெஷல் ஆராதனையா? எப்படி? எல்லாம் பாஸ்டர்ஸோட வசதிக்காக. உண்மையா பொய்யா பிரதர்? எல்லாம் பாஸ்டர்ஸோட வசதிக்காக. சரி போகட்டும். வாசிங்க. ஓய்வு நாளை பரிசுத்தம் ஆக்கும்படிக்கு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கும் சொன்னேனே. அதனால நீர் என்ன செய்யுங்க? நினைத்தருளும். நம்ம கேட்க முடியுமா இப்படி? மிகுந்த கிருபையின்படி, ஆமென், உமது மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. நம்ம கேட்க முடியுதா இப்படி? கேட்கிறதுக்கு நமக்கு தகுதி வரணும். இதுவரைக்கும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது. இப்போ இந்த நேரத்துல கர்த்தர் என்ன நினைக்காததுக்கு காரணம், என்கிட்ட என்ன குறைகள் உண்டு? அவர் நினைக்கிற தெய்வம் தானே, அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம் தானே. நெகேமியா கேட்டபோது அவரை ஆசீர்வதித்தார் என்றால், அவனுக்கு அந்த அலங்கத்தை கட்ட பலன் தந்தார் என்றால், அவனை திரும்பவும் அதே தேசத்திலே ராஜாவாக ஆக்கும்படிக்கு எத்தனை இறைஞ்சல் வந்துச்சுன்னு தெரியுமா? நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 6வது அதிகாரத்தில் கிட்டத்தட்ட அந்த சன்பல்லாத்தும் தொவியாவும் சேர்ந்துக்கிட்டு 5 முறைக்கு மேல கடிதம் கொடுத்து அனுப்புவான். நீங்க அதை பார்த்து பாருங்க, ரொம்ப கிரேட்டா இருக்கும். எனக்கு பைபிள் படிக்கிறது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக அப்படி படிப்பேன், ரசித்து படிப்பேன். எனக்கு அப்படி சந்தோஷமாக இருக்கும். பேசும்போதே பார்க்குறீங்களா நான் எவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கேன்னு. அவன் எந்த வார்த்தைக்கும் செவி கொடுக்காம, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த, கர்த்தர் அவன் மனதில் பாரத்தை கொடுத்த, அவனுக்கு ஏவின காரியத்தில் உறுதியா நின்னா. ஆகையினால தைரியமா கேட்டான், எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு என்னை நினைந்தருளும். நம்ம கேட்க முடியலையே, இன்னைக்கு கேட்கணும், இனிமே கேட்கணும். நீங்க நிறைய ஜனங்கள் ஆண்டவர் கொடுக்குறீங்க, நல்லதுதான். ஆனால் இன்னும் சில காரியங்களை கர்த்தர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறபடினால இந்த நெகேமியாவை உங்களுக்கு காமிச்சு கொடுக்க சொல்றார். அதுல 31வது வசனமா நல்லா இருக்கும் பாருங்களேன். அதுல கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையும் முதல் பலன்களை குறித்தும் திட்டம் பண்ணினேன். ஆகையினால நீங்க என்ன செய்யுங்க? எனக்கு நன்மை உண்டாக நினைத்தருளும். ஹல்லேலூயா. எத்தனை விஷயத்துல அவர் கரெக்டா இருக்கிறார், எத்தனை விஷயத்துல கரெக்டா இருக்கிறார். அவர் ஒரு ரைட் பேஷனா மாறிறாரு. இங்க பார்க்கிறோம், காணிக்கையில, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளில், அதுக்கப்புறம் ஜனங்களுக்கு நல்ல ஆடு மாடு வச்சு சோறு போடுறதில்ல, அதுக்கப்புறம் திராட்சை ரசத்தை கூட அவங்களுக்கு சரியான டைமுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை கொடுத்ததில்ல, எல்லா விஷயத்திலையும் நிற்கிறாரு. ஆகையினால அவர் கேட்கிறார், இந்த ஜனங்களுக்கு நான் செய்த நன்மைகள் நிமித்தமா நீர் என்ன செய்யுங்க? நினைத்தருளும். ஹல்லேலூயா. நிச்சயமா ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைக்கிறவர் தான்.
ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் தான். ஆனா நம்ம பிள்ளை நமக்கு செய்யணும்னு எதிர்பார்க்கும் போது, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சரியா செய்யும் போது, நம்மை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நம்ம பெற்ற நன்மைகளிலும் நாம் பெறப்போகிற நன்மைகளுக்கும் நாம் என்ன செய்யணுமோ அதை செய்தே ஆக வேண்டும். நிறைய பேர் வேதத்தில் இருக்கிறாங்க. இதில் ஒரு சிலரை மட்டும் நான் சுருக்கமாய் காண்பித்து கொடுத்து ஜெபிக்க விரும்புகிறேன். நமக்கு தெரிந்து ஒரு நல்ல ஒரு ஆளு யாரு? விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே பாடுறதுக்கு ஒரு மனுஷன் காரணமா இருந்தார். யாருங்க பிரதர்? சொல்லுங்க, சபை மக்கள் சொல்லுங்க பாப்போம். யார் அவரு? எசேக்கியா ராஜா, அப்படித்தானே? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 38வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 38வது அதிகாரம் 3வது வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆனா இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. ஒரு உமக்கு முன்பதாக, அந்த வசனத்தை கூட வாசிருங்களேன். எத்தனை முறை போட்டாலும் எத்தனை முறை கேட்டாலும் நம்ம அதற்கு கொஞ்சமாவது முயற்சிக்கிறோமா? நம்ம அதன்படி கொஞ்சமாவது வாழ்றோமா? ஏன் நமக்குள்ளே ஆசீர்வாதங்கள் வரல? கொஞ்சம் யோசிக்கணும். அல்லேலூயா. வாசிங்க. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பதாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து இந்த காலை வேளையில இந்த வார்த்தையெல்லாம் நோட் பண்ணி வைங்க. மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்றார். நிச்சயமா தேவன் நினைத்தார், சுகம் தந்தார். உங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படி என்ன நன்மை அவர் செஞ்சிட்டாரு அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நீங்க பார்க்கணும். 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 29வது அதிகாரத்துல முதல் வசனத்துல தான் அவர் 25வது வயதுல என்ன செய்யறாரு? முதல்ல அரியணை ஏறுகிறார். 29 வருடம் அரசாட்சி செய்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். இப்போவும் தேர்தலெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு, அரசாட்சியெல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு. இதை குறித்து கூட ரொம்ப பேர் கவலைப்படுறோம். ஆனால் இதுக்கெல்லாம் விளக்கம் 2 தெசலோனிக்கேயர்ல 2வது அதிகாரத்தில் இருக்கு. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா புலம்ப மாட்டீங்க. நாட்டில் என்ன நடந்தாலும் நமக்கு கடமை என்னன்னா ஜெபிக்கிறதுக்கு மட்டும்தான். அதை நியமித்திருக்கிறவர் தேவர், அவன் பார்த்துக்குருவார். அல்லேலூயா. சரி, வாசிங்க. 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 5-6 கூட வாசிக்கலாம். ஏன்னா நிறைய வசனங்கள் தேவைப்படுது. இருந்தாலும் 5-6 மட்டும் வாசிக்கலாமே, நல்லா இருக்கும் பாருங்க. அவர்களை நோக்கி லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி. ஆமென். அல்லேலூயா. இவரும் என்ன செய்யறாரு? தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துகிறார், தன்னோடு இருக்கிற ஜனங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். தொடர்ந்து வாசிங்க. பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு. ஆமென், ஆமென், ஆமென். எவ்வளவு ஒரு கிரேட்ஃபுல்லான காரியத்தை சொல்றாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, உமக்கு முன்னாத நான் நலமானதை செய்தேன் என்பதை நினைந்தருளும். அல்லேலூயா. நம்ம இப்படி என்னைக்காவது செஞ்சிருக்கிறோமா? அவன் கூத்தாடினா என்ன, அவன் எப்படி செஞ்சா என்ன, அவனை போய் யாரு கேட்கறது அப்படிங்கிறோம். ஆனா அந்த எசேக்கியா அப்படி இல்லை. என்ன அருவருப்புகள், என்ன பரிசுத்த கொலைச்சல் இருந்துச்சோ அதையெல்லாம் தூக்கி என்ன செஞ்சான்? தூசி தட்டினான். இன்னைக்கு நிறைய காரியங்கள் சபையில தூசி தட்டப்பட வேண்டியிருக்கு. அது நமக்கு தெரிஞ்சும் கூட அப்படி ஒதுங்கி போறோம் பாருங்க. அதனாலதான் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் என்ன செய்யாம இருக்கு? வராம இருக்கு. அல்லேலூயா. உண்மையா பொய்யா? 10வது வசனத்தை வாசிங்க. தொடர்ந்து படிச்சு பாத்துங்க. 5, 6, 7, 8, 9 வரைக்கும் நீங்க படிங்க. இருந்தாலும் 10வது வசனம் தேவைப்படுது பாருங்க. இப்போதும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பும்படிக்கு அவரோட உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நிர்ணயித்துக் கொண்டேன். என் குமாரரே, இப்பொழுது அசதியாயிராதே. ஆமென். எப்படி உற்சாகப்படுத்துறார் பாத்தீங்களா? கர்த்தருடைய உடன்படிக்கை, கர்த்தர் நமக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறது மட்டும் இல்ல, நாமும் அவருடைய கோபம் இந்த தேசம் அழிந்து போகாதபடிக்கு, நம்முடைய பிள்ளைகள் அழிந்து போகாதபடிக்கு, நம்முடைய குடும்பங்கள் அழிந்து போகாதபடிக்கு உடன்படிக்கை பண்ணணும்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதுல எப்படி கூப்பிடுறாரு? அசதியா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இதுல இன்னொரு காரியம் எனக்கு எசேக்கியா செய்ததுல ரொம்ப பிடிச்சமான காரியம். அதே 2 நாளாகமத்துல 32வது அதிகாரத்துல 30வது வசனத்துல ரொம்ப ஒரு கிரேட்ஃபுல்லான காரியம் இருக்கு. இந்த காலத்துல எல்லாம் பெரிய பெரிய பேர் வச்சுக்கிறாங்க, பெரிய பெரிய கல்வெட்டு வச்சுக்கிறாங்க. ஆனா அந்த காலத்திலேயே இதெல்லாம் என் இயேசுசாமி பயணித்த காலங்களுக்கு முன்பு காலங்களில் இது நடந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த நாட்கள்ல அவர் கர்த்தருக்கு எவ்வளவு அழகாக பயந்து இருக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறான் பாருங்க. 32-30 வாசிங்க.
இந்த எசேக்கியா கியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீதின் நகரத்திற்கு நேராக ஆமென் ஆமென் ஆமென். பாத்தீங்களா, ஜனங்களுக்காக இந்த எசேக்கியா என்ன செஞ்சிருக்கிறான்? பரிசுத்தப்படுத்தினது மட்டும் இல்ல, ஜனங்களை உடன்படிக்கை பண்ணுங்க ஏவினது மட்டும் இல்ல, அவங்களுக்கு தேவையான தாவீதின் நகரத்துக்கு தேவையான தண்ணீரை கூட என்ன செஞ்சிருக்கிறான்? டேம் கட்டி கொடுத்திருக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப இவன் கேட்கலாம், எப்படி தைரியமா கேட்கலாம்? நிச்சயமா கேட்க முடியும். நமக்கு அந்த எலிஜிபிலிட்டி வரணும். அதுக்காக தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறேன். எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு கேள்வி, ஏன் கர்த்தர் நம்ம நினைக்கல? ஏன் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கல? உங்ககிட்ட ஆசீர்வதிக்கிறதுக்கான காரியங்கள் இருந்தும் மறைக்கிறோம் பாத்தீங்களா? இருந்தும் கொடுக்கல பாத்தீங்களா? இருந்தும் செய்யல பாத்தீங்களா? அதனால நமக்கு ஆசீர்வாதம் வரல. ஒருவேளை நினைக்க கூடாது நீங்க, ஓ பணம் இவருக்கு நிறைய தேவைப்படுது போல அதனால பேசுறாரு. நிச்சயமா சொல்றேன், நீங்க கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி, நான் எப்பவுமே பலமுறை சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்வேன், ஏன் வேலையை எனக்கு கொடுத்திருக்கிற உக்ரானத்தை நான் சரியா செஞ்சா எங்கிருந்து என்னை போஷிக்கணுமோ அங்கிருந்து அழகா போஷிச்சிருவார். எனக்கு அந்த நம்பிக்கை உண்டு. ஏன்னா நான் ருசிக்கிறேன், நான் பார்த்துருக்கிறேன், நிச்சயமா நான் அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். அதனால நான் சோர்ந்தெல்லாம் போக மாட்டேன். பணம் மட்டும் ஒரு மனிதனுக்கு உதவியா இருந்துராது, பணம் மட்டும் ஒரு ஊழியக்காரனுக்கு தேவையா இருந்துராது. பணம் தேவைதான், ஆனா அதை விட எத்தனையோ காரியம் இருக்கு, எத்தனையோ காரியம் இருக்கு. இன்னைக்கு எது உங்களால முடியுமோ, எந்த காரியத்தை உங்களால செய்ய முடியுமோ அதை செய்தால் கூட நீங்க வியாதியில விழும்போது, நீங்க வேதனையில வாழும்போது, இந்த எசேக்கியாவை போல, இந்த நெகேமியாவை போல என்ன செய்யலாம் தெரியுமா? ஆண்டவரே என்னை நினைத்தருளும்னு கேட்கலாம். நிச்சயமா நெகேமியாவை ஆசீர்வதித்த தேவன், பதில் கொடுத்த தேவன், எசேக்கியா ராஜாவுக்கு பதில் கொடுத்த தேவன் உங்களுக்கும் பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னையும் அவர் நினைப்பார், எனக்கும் அவர் பதில் கொடுப்பார். நீங்க ஆதியாகமம் புத்தகத்துல கூட நம்ம ரொம்ப அழகா பார்க்கிறோம். ஒரு வசனம் 8வது அதிகாரம் முதல் வசனத்திலே பார்க்கும்போது ரொம்ப அழகா போட்டிருக்கும். கொஞ்சம் வாசிங்களே பார்ப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம், நோவாவை பத்தி தான் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த நோவாவையும் தேவன் நினைத்திருந்தார். காரணம் என்னன்னா, அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இந்த நோவா எல்லாவற்றிலும் கீழ்ப்படிவான், எல்லாவற்றிலும் சரியா இருப்பான், எல்லாவற்றிலும் சொன்னதை செய்வாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இன்னைக்கு நம்பிக்கை நம்ம மேல இருக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை, தேவனோடு நம்முடைய ஐக்கியங்கள் எப்படி இருக்கு? அதை சரி பண்ணணும். அதை சரிப்படுத்தப்பட்டு நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். இதுதான் என்னோட நோக்கமே தவிர வேற எந்த நோக்கத்துக்காக இந்த சத்தியத்தை எடுத்துட்டு வரல. வாசிங்க 8:1. நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மையும் நினைத்தருளுவார், நிச்சயமா நினைத்தருளுவார். ஆனா அதற்கு தேவனுக்குரிய காரியத்துல நாம ஏதாவது ஒன்று செய்த வரிசையில நம்ம என்ன செய்யணும்? நிக்கணும். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு தெரியல, ஆனா ஒரு சில குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். பேர் சொல்லாதீங்க ஏன்றுவாங்க, வந்து பார்க்க மாட்டாங்க, என்ன நடக்குது ஏது நடக்குன்னு கூட தெரியாது. வார்த்தையை விசுவாசிச்சு அப்படியே மோசஸ் மாரியப்ப ஏமாத்தினாலோ, ஊழியக்காரங்க ஏமாத்தினாலோ, அது அவங்க கர்த்தர் கணக்கு கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு பல காரியங்களை செஞ்சிருக்காங்க. அந்த குடும்பம் இன்னைக்கு நான் சொல்றேன், இப்படிப்பட்ட ஜெபங்களை செய்ய சொல்லி கொடுத்துருக்கிறேன், அவங்களும் செய்துட்டு இருக்கிறாங்க. விழுந்து போனதா சரித்திரமே இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கும் இதை கேட்கிற, இதை பார்க்கிற என் அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லா மனுஷனுக்கும் நிச்சயமா உண்டு. அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அவர் எல்லாரையுமே ஆசீர்வதிப்பதற்கு தான் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். விண்ணுலகை விட்டு மண்ணுலகைக்கு என்ன செஞ்சாரு? கடந்து வந்தார். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் சில காரியங்களை பிள்ளைகளுக்கு சரியாய் செய்கிறோம். கர்த்தர் நமக்கு செய்வதற்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க இன்னொரு ஃபேமஸான ஃபெமினியனான ஒரு பெண் இருக்காங்க, நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பெண். 1 சாமுவேலின் புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துல 11வது வசனத்துல ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க பாருங்க. அந்த விண்ணப்பம் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா அந்த விண்ணப்பத்தை வைச்சுட்டு அவங்க ஒரு காரியத்தை செஞ்சாங்க, அது நம்ம பார்க்கணும். அதே போல் இன்றைக்கி நம்ம நிறைய பேர் என்னென்னா, விண்ணப்பங்கள் கேட்கும் போதெல்லாம் கேட்டுருவோம், ஆனால் வாங்கின பின்னாடி செய்கிறதுக்கு தான் என்ன செய்ய மாட்டேங்குது? மனம் வர மாட்டேங்குது. அதனால தானே என்னமோ சில நேரங்களில் சில குடும்பத்துக்கு ஆசீர்வாதங்கள் தடையா போகுது. வாசிங்க பாப்போம் 1:11 வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்படி ஒரு பொருத்தனையை பண்ணாங்க.
அந்த அந்த பொருத்தனையை அவங்க நிறைவேற்றுவாங்கங்கிற நம்பிக்கை தேவனுக்கு வந்தது மட்டும் இல்லை, உண்மையாகவே அவங்க அப்படியே நடந்தாங்க. அதனால என்ன நடக்குது? 19 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 19 தான் ரொம்ப நல்லா இருக்கும். அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஆமென், ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தருக்காக நீங்கள் எதையாவது ஒன்றை விட்டு கொடுப்பேன், செய்வேன் என்று சொல்லும்போது, எதையாவது ஒன்றை செய்திருந்தால், இன்னைக்கு அன்னாலை கடாய்ச்சித்த தேவன் உங்களையும் கடாய்ச்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நிச்சயமா இதாங்க என் ஊழியமே, நிச்சயமா இதான் ஊழியம். எத்தனை பேர் வந்தாலும் பார்த்துருக்கிறீங்க, என்னோட இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். எவ்வளவு வருதோ அவ்வளவையும் தூக்கி 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 போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு நாள் கூட இந்த மோசஸ் மாரியப்பனுடைய பாத்திரம் எம்டி பாத்திரமா மாற என் தேவன் இடம் கொடுக்கவே இல்லை. தைரியமா சொல்ல முடியும், என்னால பிரச்சனை வராமல் இருக்காது, போராட்டம் வராமல் இருக்காது. ஆனால் வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே எசேக்கியா ராஜாவை நினைந்தருளினீரே, சாமுவேலின் புஸ்தகத்தில் வாசிக்கிற அன்னாளை நினைத்தருளினீரே, ஆலயத்திற்காய் பாடுபட்ட நெகேமியாவை நினைந்தருளினீரே, என்னையும் நினைங்கன்னு சொல்லி கேட்கிறேன். அவர் நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நிச்சயமா சொல்றேங்க, நீங்க எந்த நன்மை செய்தாலும் ஆண்டவரிடத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் ஒரு சில நன்மைகள் செய்திருக்கிறேன், அதை நினைச்சிருங்க, இனிமே நான் இதெல்லாம் செய்ய போறேன் ஆலயத்துக்கு, அதன் நிமித்தமா என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்களேன். அண்ணால் பாருங்களேன், எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாலோ, எப்படி நெகேமியா ஆசீர்வதிக்கப்பட்டார்களோ, உங்களுக்கு அதே ஆசீர்வாதத்தை இன்றும் ஜீவிக்கிற தேவன், இன்றும் நான் பிரசங்கிக்கிற இயேசு, இன்றும் இதை கவனித்துக் கொண்டிருக்கிற இயேசு, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகள் அல்ல என்று சொன்னவர் உங்களுக்கு மேலான காரியத்தை செய்து உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். சங்கீதக்காரனாகிய தாவீது கூட அழகான ஒரு மனிதன். அநேக இடங்களில் சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 89 சொல்லியிருக்காரு, 85 சொல்லியிருக்கிறாரு, பல இடத்துல பல காரியங்களை சங்கீதம் 25 சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரே ஒரு காரியம்னா 74ஆம் சங்கீதத்தில் 2வது வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் வாசிங்க. 74ஆம் சங்கீதம் 2வது வசனம் ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. இதை குறித்து எடுத்துட்டே போனா நிறைய பேசிட்டு இருக்கலாம். நிறைய மனிதர்கள் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நின்றவர்கள், அவர்கள் விழுந்து போன நேரங்களிலே அவர்கள் செய்த காரியத்தை வைத்து தேவனிடத்தில் ஜெபித்தார்கள். ஜெபித்த போது பதில் கிடைத்ததும் உண்டு. கொர்நேலியை பத்தி உங்களுக்குலாம் தெரியும்ல. உன் ஜெபங்களும் என்னுடைய சமூகத்தில் என்ன செஞ்சுச்சு? கேட்டுச்சு, நினைப்பூட்டுதலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எதனால சொன்னாரு? ஆண்டவருக்காக செய்தான். அதனால அவனுடைய ஜெபம் என்ன செய்யப்பட்டுச்சு? கேட்கப்பட்டது. இன்னைக்கு நீங்க உங்க ஜெபம் கேட்கணும், நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா அவர் நினைவு கூறுகிற தேவன் தான், ஆசீர்வதிக்கிற தேவன் தான். நம்ம கிட்ட இருக்கிற சூழ்நிலை என்னன்னு அவருக்கு தெரியுங்க. ஒருவேளை நினைக்கலாம், என்கிட்ட பணம் மட்டும் இருந்தா மோசஸ் மாரியப்பனுக்கு ஒரு 50,000 அனுப்பிட மாட்டேனா? 50,000 அனுப்ப வேண்டாம், அங்க உட்காந்து ஜெபிங்க. உங்களால முடிகிற நேரத்தில் இந்த ஊழியத்தில் இந்த கிறிஸ்மஸ் போன்ற காரியங்கள் வரும்போது ஃபங்க்ஷனில் அநேக பலகீனமானவங்களாம் இருப்பாங்க, என் கூட வந்து அவங்களுக்கு உதவி செய்யுங்களேன். அது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டுங்க, பெரிய ஒரு காரியம். அதை தேவன் பார்ப்பார். ஓ, எனக்கு முன்னாடி என்னுடைய ஊழியத்துக்கு கூட நின்னா இவனை ஆசீர்வதிக்கணும், இவளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் ஆசீர்வதிப்பார். வாசிங்க 74:2 சங்கீதம் 74:2. நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டுக்கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். எவ்வளவு பெரிய ஒரு விண்ணப்பம் ஆண்டவரே! இது நீங்க உருவாக்கின சபை, நீங்க உருவாக்கின ஜனம், நீங்க உருவாக்கின சீயோன் பர்வதம், இது அழிஞ்சு போகக்கூடாது, இதை நீங்க நினைத்தருளும் என்று கேட்கிறான். நமக்கு எப்பவுமே நம்மளை பத்தி தான் சிந்தனை. அநேக தீர்க்கதரிசிகளுக்கும் அநேக ஊழியக்காரர்களுக்கும் மற்றவங்களை பற்றிய சிந்தனை இருக்கும். எனக்கு கூட அப்படிப்பட்ட சிந்தனை இருக்கிறதுனால தான் நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடினால நீங்க ஆசீர்வதித்தா அநேக ஊழியங்களை கட்ட முடியும், அநேக குடும்பங்களை கட்ட முடியும், அநேக திக்கற்ற பிள்ளைகள் ஏழைகளை விசாரிப்பீங்க. ஆகையினால தான் சொல்றேன், இருக்கிறத பூட்டி வைக்காத. பூச்சியும் புழுவும் பிடிச்சு போவோம், துரு பிடிச்சு போவோம். கர்த்தருக்கென்று ஏதாவது ஒன்று என்ன செய்யுங்க, செஞ்சுட்டு வந்து ஆண்டவருடைய ஆலயத்தில் நில்லுங்க. அந்த எசேக்கியாவுக்கு பதில் கொடுத்த தேவன், அந்த நெகேமியாவுக்கு பதில் கொடுத்த தேவன், அந்த சாமுவேலின் புஸ்தகத்தில் பார்க்கிற அன்னாளுக்கு பதில் கொடுத்த தேவன், தாவீதின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்த தேவன் உங்களுக்கு பதில் கொடுப்பார். நிச்சயமா பதில் கொடுப்பாருங்க. அவர் நீங்க கூப்பிடும் போது மறு உத்தரவு கொடுக்காத தேவன் அல்ல. அவர் சொல்லி இருக்கிற வார்த்தையை தான், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு
மறு உத்தரவு கொடுப்பேன். ஆனா கொடுக்கறதுக்கு கொஞ்சமாவது உங்ககிட்ட தகுதி இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் இருக்காரு, என் பக்கத்து வீட்டிலே இருக்கிறார். பிள்ளைக்கு கொடுக்கறத கூட, பிள்ளைக்கு வச்சிருக்கிறத கூட புடுங்கி தின்னு விடுவார். அப்ப பிள்ளைய கூப்பிட்டா அந்த பிள்ளை ஒழுங்கே உடனே வருமா சொல்லுங்க பாப்போம்? வராது. உண்மையாவே என் பக்கத்து வீட்டிலே இருக்கார் ஒரு நண்பர். இந்த செய்தி அவரும் கேட்பாரு, இங்க இருக்காரா என்னன்னு தெரியல அது கூட. ஆனா உண்மையான காரியம், பிள்ளை எப்பா கொஞ்சம் உரைக்குதுப்பா அப்படின்னு தான் சொல்லும். கொண்டா உனக்கு சாப்பிடவே தெரியாது அப்படி டக்குன்னு பிடுங்கி தின்னு விடுவார். அதை அட்ஜஸ்ட் பண்ணி மக்களே சாப்பிடு, நைட்டுக்கு சும்மா படுக்கக்கூடாது அப்படி சொல்ல மாட்டார். இப்படி செய்கிற பிள்ளைங்களுக்கு, இப்படி செய்கிற தகப்பனை பிள்ளைங்க என்ன செய்யாது? நேசிக்காது. அதே சமயத்தில் அந்த உரப்பாக இருந்தாலும் காரமாக இருந்தாலும் இதை சரி பண்ணி தண்ணியை குடிச்சு ஜீனியை வச்சு சாப்பிடு, வெறுவயிறா படுக்கக்கூடாது அப்படி சொல்லி நேசிச்சு பாருங்க. நேசிக்கிற தகப்பன் அந்த பிள்ளை என்ன செய்யாது? மறக்காது. அல்லேலூயா. இன்றைக்கும் இதை கேட்கிற என் அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் நெகேமியாவை நினைவு கூர்ந்தார். இன்றைக்கு நம்மையும் நினைவு கூறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறபடினால இந்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். நீங்க சொல்ல போறீங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னால முடிஞ்சது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், இல்லை உடல் உழைப்பாக இருக்கலாம், ஏதாவது ஒன்றை நான் கர்த்தருக்கு செய்வேன். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்பேன். என்னுடைய சத்தம் உம்முடைய சமூகத்தில் கேட்கப்பட்டு நீங்கள் எசேக்கியாவுக்கு பதில் கொடுத்தது போல, நீங்கள் நெகேமியாவுக்கு பதில் கொடுத்தது போல எனக்கும் பதில் கொடுப்பீங்கன்னு கேட்டு பாருங்க. நிச்சயமா பதில் கொடுப்பார். பவுலை பற்றி உங்களுக்கு தெரியும்ல. பவுல் எத்தனை காரியத்தில் விழுந்து போனார், எத்தனை இடத்துல ரொம்ப அடிக்கப்பட்டாரு. ஆனாலும் அவர் பண்ணின ஜெபத்திற்கெல்லாம் பதில் கொடுத்ததுனால் என்ன தெரியுமா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று தன்னை விட்டு கொடுத்தான். ஆகையினால் அந்த பவுல் சர்ப்பத்தை கையில எடுத்த போதும் கூட விழுந்து போகவில்லை. தேவன் அவனுக்கு ஒரு புதிய பலனை கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த பவுலுடைய காரியத்தை பார்க்கும்போது நீங்க பிலிப்பு நிறுவத்துல எடுத்துக்கொள்ளுங்க. பிலிப்பு நிறுவத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. இப்ப எடுக்க முடிஞ்சா அவங்கள வாசிக்க சொல்றேன். 1ஆம் அதிகாரத்துல 30வது வசனத்துல அவர் எழுதுவாரு. ரொம்ப ஒரு அக்கறையான ஒரு மனிதனுங்க, நம்ம மேல ஒரு அக்கறையான மனிதர். அந்த பிலிப்பு சபைக்கு எழுதுகிற ஒரு காரியத்தை பார்க்கும்போது ரொம்ப எனக்கு அப்படி ஒரு டச்சிங்காக இருந்துச்சு. பைபிள் வந்து ஒரு உணவுங்க எனக்கு, அதாங்க எல்லாமே. அது இல்லைன்னா இந்த மோசஸ் மாரியப்பன் இல்லை. இப்போ கூட என்னுடைய கண்கள் குலமாக்கப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா, இந்த வேதத்தை கூட பிரசங்கிப்பதற்கு, இப்படிப்பட்ட காரியத்தை கூட நான் கற்றுக்கொள்வதற்கு ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கேன்னா இதை விட இந்த உலகத்தில் வேற என்னங்க இருக்கு? அல்லேலூயா. அவர் எவ்வளவு அழகா நினைத்திருக்கிறார். என்ன அந்த தேவன் உங்களை நினைப்பாருங்க. அவர் சொல்றாரு பாருங்க. 30வது வசனத்தை வாசிங்க பிரதர். 1ஆம் அதிகாரம் பிலிப்பின் புத்தகம் 1ஆவது அதிகாரம் 30வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது நீங்கள் கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கு உண்டு. ஆகையினால சூப்பரா இருக்கும். எப்படி இருக்கு பாத்தீங்களா? அவர் சொல்றார், நான் பட்ட போராட்டம் இதோட முடிஞ்சு போச்சு நினைக்காதீங்க. அதே போராட்டம் உங்களுக்கும் இருக்கு. ஆகையினால நீ என்ன செய்ய? ஜாக்கிரதையா இரு. எவ்வளவு எச்சரிக்கிற ஒரு பவுலாக இருக்கிறான். அந்த பவுல் கர்த்தரிடத்தில் நிற்கும் போது பதில் கிடைச்சது. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது, போராட்டம் வரும்போது எப்படி மேற்கொள்ளணுங்கிறதற்கு ஒரு தைரியத்தை விதைத்து போன பவுல். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இதை கேட்கிற அன்பான தேவஜனமே, கர்த்தருக்காக நீங்கள் எதையாவது ஒன்றை செய்துவிட்டு தேவ சமூகத்தில் வந்து நிற்கும் போது பதில் இல்லாம போச்சுன்னு சொல்லுங்க, நான் என்னோட ஊழியத்திலிருந்து மாசம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். ஹல்லேலூயா. சேலஞ்சா சொல்றேன், கர்த்தருக்காக நீங்க எதையாவது விதைத்து விட்டு, உங்கள் உடல் உழைப்பை கொடுத்து விட்டு எனக்கு பதில் கிடைக்கலன்னு சொல்லுங்க. உண்மையா இருந்தா, உண்மையான தேவனிடத்துல வந்து சொல்லுங்க, நான் நிச்சயமா உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். ஆனா நான் கேள்விப்பட்டவரை, நான் பார்த்தவரை, 25 காலம் ஊழியங்களில் 25 வருடம் ஓடின வரை நான் பழக்கப்பட்ட காரியங்கள், கேள்விப்பட்ட காரியங்கள் எல்லாமே ஒரு அற்புத சாட்சி தான். கர்த்தருக்காக நான் இதை கொடுத்தேன், எனக்கு தேவன் இப்படி செய்தார். நிறைய பேரை நான் பார்த்திருக்கேங்க. நிறைய காரியங்களை ஒன்றுமில்லாத நேரங்களிலே, ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே தங்களுடைய இடம் தான் இருக்குன்னா அந்த வெறுமையான இடத்தை கொடுத்திருப்பாங்க. அந்த இடத்திற்கு பதிலா பல மடங்கு இடங்களை தேவன் வாங்கும்படி கிருபை கொடுத்திருப்பார். இன்றைக்கும் இதை கேட்கிற அன்பான தேவச்சனமே, ஒருவேளை நான் கொடுத்திருக்கிறேயா, ஆனால் இன்னும் எனக்கு பதில் வரலையேன்னு கேட்குறீங்களா? நிச்சயமா வியாதி வரைக்கும், மரணம் வரைக்கும் எசேக்கியா ராஜாவை போல போகலாம். ஆனால் அது உங்களை புடமிடுவதற்கே தவிர, உங்களை சோதிப்பதற்கே தவிர, உங்களை பொன்னாய் மாற்றுவதற்கே தவிர உங்களை கீழே தள்ளுவதற்கு இல்லை. ஆகையினால் நம்பிக்கையோடு காத்திருங்கள், நம்பிக்கையோடு என்னோடு சேர்ந்து இணையுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை நினைத்து உங்களை ஆசீர்வதித்து மேலே வானத்திற்கு எடுத்துக்கொள்ளும் போது நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? ஆபிரகாமில் மடியில தவழ்ந்த
ஒரு லாசருவை போல இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இந்த உலகத்தில் எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கய்யா ஆசீர்வாதமானு. நிச்சயமா இந்த பூமியில் நம்ம எல்லா சந்தோஷமா இருக்கணுங்கிறது அவருடைய திட்டம், அதில் எந்த மாற்று கருத்துமே இருக்காது. அவருக்காக இடம் கொடுக்கும்போது அது கண்டிப்பாக வரும். ஆனால் நம்ம எப்போவுமே இம்மைக்கானதை மாத்திரம் தேடாமல் மறுமைக்கானதையும் தேடும்போது அவர் உங்களை நினைப்பார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாவரும் எழுந்து நின்று தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் செய்வோமா? ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. 2 ஸ்டான்ஸா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு. ஏன்னா எத்தனையோ முறை நம்ம பாடிட்டோம், ஆனால் இதுக்கு பதில் தெரியாமே நம்ம பாடுறோம். எசேக்கியா அந்த ஊர் மக்களுக்காக டேம் கட்டி கொடுத்தாரு, ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினாரு, தேவனுடைய மனுஷர்களிட அஜாக்கிரதையா இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு, உடன்படிக்கை செய்ய வச்சாரு. அதனால தான் அவருக்கு 15 வருஷம் கிடைச்சிச்சுங்கிறது நமக்கு என்ன செய்யல தெரியல. இன்னைக்கு தெரிஞ்சிருச்சுல, நீங்க உற்சாகமா பாடுங்க. இது வரைக்கும் வராத பதில் உங்க விண்ணப்பமும் தேவனிடத்துல உடன்படிக்கை செய்யும் போது கண்டிப்பா கேட்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. பாடுங்க. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. பாடுங்க. ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. வாசிங்க. ஆமென். உன் நோய்கள் எல்லாம் அவர் சிலுவையில சுமந்துட்டாரு. அதனால நோயோட பாரத்தோடு இருக்கிறீங்களா? இந்த நோயிலும் கூட, இந்த பலகீனத்துல அவரால் ஏதாவது கர்த்தருக்கு செய்ய முடிஞ்சது அவர் செய்யறாரு. நானும் என் நோயை சொல்லியே, என் பிரச்சனையை சொல்லியே உட்கார்ந்துருக்க மாட்டேன், கர்த்தருக்காக எதையாவது செய்வேன்னு சொல்லி நீங்க அப்படியே ஒப்பு கொடுங்களேன். அவர் நீங்க கூப்பிடும்போது அவர் உங்களை நினைக்காம, உங்களை ஆசீர்வதிக்காம, உங்களுடைய விடுதலையாக்காம இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. இயேசுவே, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. ராஜா ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுவேந்த ஆராதனையில ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே பாடிட்டு ஜெயம் தருபவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, எல்லாரும் என் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஜெயம் தருபவரே. எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் ஏசையா. எல்லாம் சொல்லுவோம். ஆண்டவரே, அன்றைக்கு எசேக்கியாவுக்கு மாத்திரமல்ல, அன்றைக்கு நெகேமியாவுக்கு மாத்திரமல்ல, அன்றைக்கு நோவாவின் குடும்பத்தை மாத்திரமல்ல, அன்றைக்கு எல்கானாவின் குடும்பத்தை மாத்திரமல்ல, இன்றைக்கும் என்னால் முடிந்ததை உம்முடைய ஆலயத்திற்கென்று, ஊழியத்திற்கென்று, ஏழை பிள்ளைகளுக்கென்று, திக்கற்றவர்களுக்கென்று,
அருகாமையில இருக்கிறவர்களுக்கு என்று நான் செய்வதற்கு கர்த்தர் பார்க்கிற காரியம், கர்த்தர் விரும்புகிற காரியம் என்பதை அறிந்திருக்கிறபடினால் செய்யும்போது என் குடும்பத்தை நினைத்தருளும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை, உங்களுக்கு வந்திருக்கிற வியாதி, உங்களை பொறுத்தளவுக்கு அது பெருசா இருக்கும். ஜெயம் தருகிற தேவன் ஸ்தோத்திரம் என்று நீங்கள் சொல்லும் போதே அது மாறுவதற்கு தேவன் கிருபை செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? எல்லா ஆண்டவருக்கு அப்படியே கரங்களை தட்டி, ஐயா நீர் செய்ய வல்லமையுள்ளவர், நீர் செய்ய போதுமானவர். சன்பல்லாத்தும் தொபியாவும் தீர்க்கதரிசியின் புத்திரரும் கூட எதிர்த்த போது எத்தனை முறை கடிதம் போட்டாலும் அந்த கடிதத்திற்கெல்லாம் செவி கொடுக்காமல் குறித்த நாளிலே 52 நாளிலே உம்முடைய ஆலயத்தை கட்டினவன் கேட்டான், எனக்கு நன்மை உண்டாகும்படி என்னை நினைந்தருளும் என்று கேட்டான். நானும் கூட கேட்கிறேன், என் குடும்பத்தை நினைங்க, என்ன ஆசீர்வதிங்க. நீ நினைக்கிற தெய்வம், ஆசீர்வதிக்கிற தெய்வம். நான் நம்பி வந்திருக்கிறேன் ஆலயத்தில், இந்த காலை வேளையில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், அநேக குடும்பங்கள் பதில் பெற்ற குடும்பங்களாக, ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக, வெற்றியை பெற்ற குடும்பங்களாக, வியாபாரத்தில், தொழிலிலே புதிய காரியங்களை, ஒரு புதிய மாற்றங்களை கண்ட குடும்பங்களாக மாற போறீங்க. ஏன்னா நீங்கெல்லாம் ஒபே பண்ற பிள்ளைங்க. ஒபே பண்றதுனால தான், ஒபே பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எத்தனை வருடங்களாக ஊழியங்களில் நிற்க வைத்த என்னை கொண்டு, பலகீனமான மாண்டம் என்னை கொண்டு பேச வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, ஐயா நான் விசுவாசிக்கிறேன், இது எனக்கு நடக்கும், என்னை நினைந்தருளுவார். நான் அவர் நினைக்கிறபடி ஒரு எலிஜிபிலிட்டி பேசனா இப்பொழுதே மாறுவேன். எனக்குள்ள இருக்கிற குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிறைவாக்குவோம். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, அப்பா என்ன நினைங்கன்னு சொல்லுங்க, என்ன பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லுங்க, என் குடும்பத்தை நடத்துங்கன்னு சொல்லுங்க, என் ஊழியத்தை நடத்துங்கன்னு சொல்லுங்க, என் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனையை மாத்துங்க, உமக்கு நான் இதை செய்யறேன்னு சொல்லி ஒரு சின்ன பொருத்தனை, ஒரு சின்ன காரியம் நீங்க மட்டும் இன்னைக்கு செஞ்சு பாருங்க. இந்த ஊழியத்தில் சாட்சி இல்லாம நான் நடத்தலைங்க இதுவரைக்கும், இந்த ஊழியத்தை வல்லமை இல்லாம நடத்தலைங்க இதுவரைக்கும், இந்த ஊழியத்தை ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இல்லாம நடத்தல, இப்பவும் நான் நடத்த விரும்ப. என் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இதுவரைக்கும் அவர் பொய் சொல்லாத தேவனாய் இருந்திருக்கிறபடினால், இதுவரைக்கும் அவர் உண்மையின் நாயகனாய் இருந்திருக்கிறபடினால், இதுவரைக்கும் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறபடினால், இப்பவும் நன்மையினாலே நிரப்பி இருக்கிற தேவன், நன்மையை உங்களுக்கு தருவதற்கு ஆயத்தப்படுத்த சொல்லி இருக்கிற தேவன். நீங்க விட்டு கொடுக்கும் போது, உதவி கேட்கும் போது அவர் செய்யாம இருக்கவே மாட்டார். அன்னால் பாத்தீங்களா, வீட்டுக்கு போன உடனே அல்கானால் அவளை அறிந்த போது அவளுக்கு அற்புதம் நடந்தது. லேயாளுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், ராகேலுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், இன்னும் எத்தனை பேர் தாவீதினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், யோனாவுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். நினைத்தருளின தேவன் இன்றைக்கு உன் சத்தத்திற்கும் செவி கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகையால் இது மௌனமான நேரம் அல்ல, வாயை அடைத்துக் கொண்டிருக்கிற நேரம் அல்ல. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை உங்களை பொறுத்தளவுக்கு மாம்சீகத்தில் பெருசு, ஆனால் என் தேவனுடைய கரத்தில் விட்டு விட்டால் ஒரு நொடி பொழுதிலே மறுரூபப்படுத்தி உங்கள் குடும்பத்துக்கு வர வேண்டிய நியாயமான சமாதானங்களை, சந்தோஷங்களை வரும்படி கிருபை செய்வார். பிரிந்து கிடக்கிற உங்கள் தொழிலை கட்டுவார், உங்கள் மருமகளை சரிப்படுத்துவார். உங்கள் பேர பிள்ளை அடிமைத்தனத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் இன்றைக்கு மாற்றி அவர் உங்களுக்கு ஒரு புதிய உடன்படிக்கை செய்து, அவர் உடன்படிக்கையின் தேவனாய் இருக்கிறபடினால் நினைந்தருளி உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அத்தனை பேர் கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் அப்படி செய்கிறதற்காய், நீர் அப்படி என்னை நடத்துகிறதற்காய், நீர் அப்படி என்னை தாங்குகிறதற்காய் உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நிச்சயமா அப்ப பாடின பாத்தீங்களா, தாய் போல தேற்றி தந்தை போல சுமக்கிற தேவனாய் உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டை நீங்க பார்க்க போறீங்க. எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய சப்போர்ட் வேணுமோ அத்தனை பேர் கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் எனக்கு சப்போர்ட்டரா இருக்க போறீங்க அப்பா, இது எவ்வளவு பெரிய கிருபை, இது எவ்வளவு பெரிய பாக்கியம்னு சொல்லுங்க. என்ன நிறுத்தி இருக்கிற ஆண்டவர், இந்த ஊழியத்தை நீங்க கொடுத்து தாங்குற ஊழியத்தை நிறுத்தி இருக்கிற ஆண்டவர், இதை பார்க்கிற கேட்கிற சபையில கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படியே செய்து ஆசீர்வதிக்க போறார். ஹல்லேலூயா. நான் மனதார உங்களுக்காய் ஜெபிக்க போறேன் தேவனுடைய சமூகத்தில். இப்பொழுது என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, என்னை நினைந்தருளும் என்று சொல்லி இப்பொழுதும் ஏக்கத்தோடு பாரத்தோடு விழுந்து கிடக்கிற குடும்பங்கள், அழிந்து கொண்டிருக்கிற தொழில்கள், அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், யாரெல்லாம் நம்முடைய சமூகத்தில் விண்ணப்பத்தை வைக்கிறார்களோ, எசேக்கியாவுக்கு பதில் கிடைத்தது நான் கேள்விப்பட்டது மட்டும் இல்லை, நானும் ருசிப்பேன்னு சொல்லி ருசித்த சாட்சிகளை கேட்க, நெகேமியாவுக்கு பதில் கிடைத்தது நானும் ருசிப்பேன் எனக்கும் பதில் கிடைத்தது என்று சொல்லி கேட்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நீர் பேச சொன்னதன்படி
நீர் ஏவின வார்த்தை உம்முடைய சமூகத்திலிருந்து எடுத்து வந்து வைத்திருக்கிறேன். இதை கேட்கிறவனும் கை கழுகிறவனும் பாக்கியவான் என்று சொன்னான். இன்றைக்கும் இதை கேட்ட கை கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் பாக்கியவானாய் மாற, ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று, நீங்க இரக்கம் செய்ய வேண்டும் என்று இரட்சகபெருமான் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosessspn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.